ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் மறைகூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த அலுவலகத்திலே வைத்து நாம் நடத்தி வருகிறோம். இதுல புனித ரமலானுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து தெரிந்து வருகிறோம். இதுல சென்ற வாரம் இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்களிடத்தில் தூர் என்ற மலையை, தூர் சினா என்ற மலையை அல்லாஹ் உயர்த்தி அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுத்த செய்தியோடு நாம் முடித்திருக்கிறோம். இந்த தூர் மலை என்று வந்தவுடனே அதுல ஒரு முக்கியமான சில செய்திகளை இப்ப நம்ம தெரிந்து கொள்றோம். அடுத்த வரலாறுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த தூர் மலை இருக்கு பாருங்க, தூர் சீனா மலை. தூர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தூர் சீனின் அப்படின்னு அந்த மலைக்கு பெயர் சொல்றான். தூர் சைனா என்றும் குர்ஆன்ல 2-3 பெயர்கள் இந்த மலைக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மலை ரொம்ப ஒரு பாக்கியமிக்க ஒரு பரக்கத்தான ஒரு இடம் என்றும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. ஏன்னு அந்த இடத்துல வைத்து தான் மூசா நபி அவர்களோடு அல்லாஹ் உரையாடுறான். அல்லாஹ்வோடு உரையாடல் நடந்த ஒரு இடம்ங்கும் போது அது ஒரு பாக்கியமான ஒரு இடம், ஒரு புனிதமான இடம் என்ற ஒரு கருத்து நமக்கெல்லாம் வரும். உண்மையில ஒரு புனிதமான ஒரு காரியங்கள் நடந்திருக்கிறது. அல்லாஹ் நேரடியா பேசியிருக்காங்க இல்லையா? பேசும்போது கூட என்ன சொல்றான்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இதை இஹ்லான் அலைக்க ஃபஇன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, உம்முடைய செருப்புகளை கலட்டிக் கொள்வீராக, நீ தூய்மையான இடத்துல இருக்கிறாய் என்று மூசா நபி இடத்துல அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னான். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வே தூய்மையான இடம், பரிசுத்தமான இடம், பாக்கியமான இடம் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த குர்ஆனை இதெல்லாம் தெரிஞ்ச சில பிற்கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களுக்கு அடுத்து வந்த ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இது ஒரு புனிதமான இடம் தானே அப்படின்னு அதுக்கு பிரயாணம் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டாங்க. தூர் சீனா மலையை குர்ஆன் சிறந்த இடம்னு சொல்லுகிறது, பாக்கியமான இடம்னு சொல்லுகிறது, பரக்கத்தான இடம்னு சொல்லுகிறது. இப்படி எல்லாம் குர்ஆன்ல ஒரு பாராட்டி ஒரு இடத்தை சொல்ற காரணத்தினால நம்ம அந்த இடத்துக்கு மெனக்கட்டு போகணும், அதை போய் பார்க்கணும், அங்க நின்று வேற 2 ரக்காத் தொழுவிட்டு வரணும், அந்த மண்ணை போய் தொட்டுட்டு வரணும் என்ற மாதிரியாக மக்களிடத்தில் ஒரு கருத்து உருவாகி விடுகிறது. இது நபிகள் நாயகம் காலத்தில் இருக்கவில்லை, சஹாபாக்கள்கிட்ட இப்படியான ஒரு அபிப்பிராயம் இருக்கவில்லை. நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்காங்க பாருங்க, அவர்களிடத்தில் இந்த மாதிரியான ஒரு கருத்து உண்டாகிவிட்டது. உண்டான உடனே இது எங்க வருதுன்னு கேட்டா, இது மாலிக் இமாமுடைய முவத்தா என்ற நூல்ல, இப்னு ஹிப்பான் என்ற நூல்ல, தபரானியுடைய மோஜமுல் கபீர் என்ற நூல்ல, தபரானி அவர்களுடைய அவுசத் என்ற நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு சம்பவம். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு அபி பஸ்ரா அப்படி என்பவர் தூர் சீனா மலைக்கு போயிட்டு வர்றார். பெரிய பெரிய சாதனை செஞ்ச மாதிரி நினைத்து கொண்டு அங்க போய்விட்டு வருகிறார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நபி தோழர் அவரை சந்திக்கிறார். எங்க போயிட்டு வர்ற, எங்க போயிட்டு வர்றேன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, குல்துமின தூர், தூர் மலைக்கு போயிட்டு வர்றேன், இங்க இருந்து மெனக்கட்டு போய் தூர் சீனா மலைக்கு நான் போயிட்டு வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, முதல்லயே நான் உன்னை பார்த்திருந்தேன் சொன்னா உன்னை போக விட்டுருக்க மாட்டேன், நீ போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது, முதல்ல நான் உன்னை பார்த்திருந்தால் அந்த மலைக்கெல்லாம் போயுமாறு உன்னை சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், 3 இடங்களுக்கு தவிர பயணம் செய்து புனிதம் நாடி பரக்கத்தை நாடி பயணம் செய்து போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு நன்மையை நாடி, ஒரு புனிதத்தை நாடி, ஒரு சிறந்த இடத்துக்கு போறோம் என்பதை நாடி போறதா இருந்தா 3 ஊருக்கு தான் போகலாம், 3 இடங்களுக்கு தான் போகலாம். அது என்ன 3 இடம் என்று சொன்னால், ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம், உலகத்துல முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் காபா ஆலயம். அது முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயமா இருக்கிறதுனால
அதுக்கு ஒரு சிறந்த இடம் இருக்கிறது, அங்கே போகலாம். ரெண்டாவது வந்து மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளிவாசல், நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவங்க கட்டின மதீனாவுல இருக்கிற அவர்களுடைய திருக்கரத்தால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல். ரெண்டு. மூணாவது வந்து மஸ்ஜிது ஈலியா, ஈலியான்னா பைத்துல் முகத்தஸ், ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம். இது சுலைமான் நபி ரெண்டாவது இதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டுறாங்க 40 வருஷத்துக்கு பிறகு. திரும்ப வந்து இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் உலகத்திலேயே. அதுக்கப்புறம் சுலைமான் நபி அவர்கள் வந்து மறு நிர்மாணம் செஞ்சாங்க. அதை காபத்துல்லாவை இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை சுலைமான் நபி அவர்கள் மறு நிர்மாணம் செஞ்சாங்க. ஆக ரெண்டுமே வந்து 40 வருஷ இடைவெளியில கட்டப்பட்ட ஆலயம். ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட காபா ஆலயம், அதுக்கடுத்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்டப்பட்ட பைத்துல் முகத்தஸ், அதுக்கு பிறகு என்னுடைய கையினால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல். இந்த மூன்றை தவிர வேற எங்கேயும் புனிதம் நாடி புண்ணியம் நாடி பிரயாணம் மேற்கொள்ள கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதனால நீ தூர் மலைக்கு போறது முன்னாடியே தெரிஞ்சா நான் உன்னை தடுத்திருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நபித்தோழர்களுடைய நிலைமை இதுதான். என்ன நிலைமை? அல்லாஹ் எதை புனிதமாக நமக்கு செய்ய சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த மாதிரி இடங்களை புனிதம் அறிவிச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து பயணங்களை மேற்கொள்ள முடியுமே தவிர, நம்மளா ஒரு விஷயம் ஏதாவது நடந்துருச்சுனோன்னு அதை உடனே புனிதமாக்கிக்கிறது, அதை தேடி போறது என்ற மாதிரியான நம்பிக்கைகளுக்கெல்லாம் நமக்கு இடமில்லை. அதனால நீ பாக்குறோம், ஹஜ்ஜிக்கு போகும்போதே டூர்ல என்ன சேர்த்துக்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு போகும்பொழுது பல பல இது வச்சிருக்காங்க, பல வகை. ஒண்ணு ஹஜ்ஜை மட்டும் முடிச்சுட்டு வர்ற மாதிரி, இன்னொன்னு என்னடான்னு கேட்டா ஹஜ்ஜிக்கு போய் அப்புறம் பகதாதுக்கு போய் அப்துல் காதர் ஜிலானியை பார்த்துட்டு அப்புறம் உஹது மலைக்கு போறது, ஒரு பத்ர் போர்க்களத்தை பார்க்கறதுன்னு சொல்லி பெரிய லிஸ்டே போட்டுக்கிட்டு அந்த மொத்த அரபு நாட்டை சுத்திட்டு புனிதம் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ டூரிஸ்டாக சுற்றுலா போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. சீரு பில்லர்லி எங்க வேணாலும் போகலாம். சொல்லுற கைபக்கான ஆக்கிபத்துல் முகதிபீன், பொய்யர்கள் பொய்யா நிராகரித்தவர்களுடைய முடிவு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நீங்க ஈராக்குக்கு போங்க, சாலிஹ் நபி வாழ்ந்த சமுதாயத்தை போய் பாருங்க, ஹூத் நபி வாழ்ந்த அந்த இடத்தை போய் பாருங்க, அதுக்கு அனுமதி இருக்குது. இவங்க எதுக்கு போறாங்கன்னு கேட்டா புனிதம்னு நாடிக்கொண்டு பசராவுக்கு போறேன், கூபாவுக்கு போறேன், பகதாதுக்கு போறேன், அஜ்மீருக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன், நிஜாமுதீனுக்கு போறேன் என்றெல்லாம் ஒரு சில இடங்களை புனிதம் என்று அறிவித்துக்கிட்டு போறாங்க பாருங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சும்மா தேவைக்கு போகலாம். ஒரு ஊருக்கு போறதா இருந்தா ஒரு தேவைக்கு போகலாம். அப்ப இவர் அங்க உட்கார்ந்த இடம், ஒரு சாப்பிட்ட இடம், இவர் வந்து படுத்து கிடந்த இடம், ஒரு ஆள் ஒரு நல்ல மனுஷன் இருக்கிற ஒரு இடத்துல படுத்து கிடந்தாருன்னு சொன்னா அதை புனிதமாக்கிக்கிறது. இவர் படுத்து கிடந்த இடம், இவர் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, இங்கதான் அவர் டீ குடிச்சாரு, இதெல்லாம் இங்க இஸ்லாத்துல கிடையாது. ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குது என்ற காரணத்தினால அந்த இடத்துல பல லட்சம் வருஷத்துக்கு மத்தியில் எத்தனை கெட்ட காரியம் நடந்திருக்கும். ஒவ்வொரு நான் நிக்கிற இந்த இடம் இருக்குன்னு சொன்னா இந்த இடம் 50 லட்சம் 60 லட்சம் வருஷத்துக்கு இடையில என்னென்ன காரியங்கள்லாம் நடந்து ஜார்க்கண்டா இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு முந்தி 50-60 லட்சங்கள் வருஷத்துல எவ்வளவு காரியங்கள் இங்க நடந்திருக்கும். அதனால வந்து ஒரு இடங்களை புனிதமாக்குவது என்பது நம்ம கூடாது. அந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல. காபத்துள்ள ஆலயத்துல வந்து அன்னைக்கு கட்டப்பட்ட ஆலயம் காபாவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த இடம் என்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்களோ அதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் வேற ஒண்ணு நடக்கவே இல்லை. அது காபாவே இருக்குது. அப்படி பரிசுத்தம் என்று இறைவன் தேர்ந்தெடுத்து சென்ற இடம். பைத்துல் முகத்தஸ் இடத்துல வேற ஒண்ணுமே நடக்கல. அப்படியான ஒரு இடங்கள் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு இடத்தையும் புனிதமாக்குறதுக்கு அனுமதி கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெரும்பாலான ஊர்களில் நடக்கிற தர்காவெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பெரியார் வந்துட்டு போனாரா, செஞ்சார், செஞ்சார், இப்படித்தான் கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல, அனுமதி கிடையாது. இப்படி எல்லாம் புனிதமாக்குவது என்பது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் உள்ள அதிகாரமே தவிர நம்மளால் இது தூர்மலை சிறந்த மலை என்பதெல்லாம் அர்த்தம் கிடையாது, மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு நல்ல இடம், அது ஒரு அல்லாஹ் வந்து ஒரு நபியோட பேசுவதற்கு தேர்ந்தெடுத்த இடம், அதெல்லாம் நம்ம நம்பணும். அதுக்காக போகணுமா, அது போய் பார்க்கணுமா, பார்க்கணும் கிரேட் நமக்கு ஏறி போயிருமா, அதுக்காக நமக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. வேற எந்த இதுக்கு நம்ம 3 இடங்களுக்கு தான் நம்ம புனிதத்தை நாடி போக வேண்டும் என்பதை இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள. உலக சிறப்பான தூர்மலையின் மீது அல்லாஹ் சத்தியமே சொல்றான். ஒத்தூரி கிதாபின் மஸ்தூர், தூர்மலையின் மீது ஆணையாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்ய. தூர் என்ற ஒரு சூரா கூட இருக்குது. சூரத்து தூர் என்ற பெயர்ல குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் கூட இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். ஒத்தூரி சீனீன வ ஹாதல் பலதில் அமீன். இந்த சத்தியம் செய்யும் போது தூர் சீனா மலையிலும் சத்தியம் செய்யறான், ரெண்டாவது தான் காபா மலை சத்தியம் செய்யறான். வஹாதல் பலதில் அமீன், நம்ம அபயம் அளிக்கிற இந்த ஊர் மீது சத்தியமாக என்று சொல்லி தூர் சீனாவையும் இந்த மக்காவையும் சேர்த்து எல்லாம் சத்தியம் செய்யறான். அந்த அளவுக்கு அதற்குள்ள வந்து சிறப்பு இருக்கிறது.
ஆனாலும் கூட என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது நல்ல மலை, அது சிறந்த இடம், நபியோட உரையாடின இடம், அல்லாஹ்வை நம்ம முக்கியத்துவப்படுத்தி பேசுற இடம், ஒரு அக்ரிமெண்ட் எடுப்பதற்காக தன்னுடைய வல்லமை மூலமா தூக்கி டக்குனு கீழே வச்சு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்த இடம், அதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்காக எல்லாம் வணக்கம் செய்ய முடியுமா? அதுக்காக தேடி பிரயாணம் பண்ண போக முடியுமா? அதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி நல்ல இடம் நினைச்சிட்டு போயிருந்தோமே தவிர ஒவ்வொரு காரியங்களை உண்டாக்குவதற்கு நமக்கு எந்த அதிகாரம் தரப்படல. மார்க்க காரியங்களை இதை வழங்கி கொள்ளணும். இதுக்கு சான்றாக இதை ஒட்டுன இன்னொரு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுல ஒரு பொருளை ரொம்ப அல்லாஹ் புனிதப்படுத்தி ஒரு இடத்தை சொல்றான்னு கேட்டா, அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போனாங்க இல்லையா, அந்த நேரத்தில் பையத் ரில்வான் என்று ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. பையத் ரில்வான் அது என்ன உடன்படிக்கை என்று சொன்னா, தூதராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள அனுப்பிடுறாங்க. ஊருக்குள்ள விட்டனாய் வரல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரல. லேட் ஆனவன என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டா, தூதரை கொண்டு விட்டாங்க, மக்காவுல உள்ளவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூதரை கொண்டுட்டாங்க என்று ஒரு வதந்தி பரவுது. அன்றைக்கு உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நியதி என்னன்னு கேட்டா, தூதர்களை கொல்லக்கூடாது. அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு யுத்தம் நடந்தா கூட பாகிஸ்தான் தூதர் பத்திரமா அங்க இருப்பார், இந்தியாவுடைய தூதர் அங்க பத்திரமா இருப்பார். தூதர்களை ஒண்ணுமே செய்யக்கூடாது. தூதர்கள் என்பது ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண அப்படி ஒண்ணு இருக்கணும். தூதர்களுடைய உயிர் உடமைக்கு ஆபத்துன்னு சொன்னா அது சரியா வராது, உலக நல்லிணக்கம் கெட்டு போயிடும். அன்னைக்கு அந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டுச்சு, இன்னைக்கும் கடைபிடிக்கப்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னடா உலகம் பூரா கடைபிடிக்கிற இந்த நிறையவே நாசமாக்கிட்டாங்களே, நம்ம தூதரை அனுப்பி வச்சிருக்கோம், அவர் திரும்பி வர காணாம அவரே கொண்டு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே ஒரு தூதரை அனுப்பி இருக்கும்போது கொண்டாது, அது சாதாரண விஷயமா எடுத்துக்கிற கூடாது. அப்ப உஸ்மான் கொல்லப்பட்டிருப்பாரே, ஆனால் அதுக்கு நாம கணக்கு தீர்த்து தான் போகணும், விடக்கூடாது. அவர்களுக்கு யாரெல்லாம் அது மாதிரி யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எல்லாரும் நான் என்று சொல்லி முன் வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில தங்கள் கையை வைத்து உறுதிமொழி எடுக்கிறார்கள். இதுதான் பையத் ரில்வான் என்பது. அது ஏன் பையத் ரில்வான் சொல்றோம்னு கேட்டா, அந்த உடன்படிக்கை எடுத்தவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக சொல்லுகிறான். லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன, அந்த மூமின்களை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இது யுபாயுனக தகத்த ஷஜரா, அந்த மரத்துக்கு கீழே உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த ரலியன்னு வர்றதுனால அதுல இருந்து வந்த வார்த்தை ரில்வான்ங்கிறது, பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அந்த மரத்தை அது பரக்கத்தான ஒரு மரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மரத்துக்கு அடியில இருந்து அக்ரிமெண்ட் எடுத்தாங்களோ அதனால அந்த ஒரு மரத்துக்கு முக்கியத்துவம் என்ற மாதிரியான ஒரு நிலைமை அடுத்த தலைமுறையில பரவ ஆரம்பிக்குது. இந்த பையத்தை சொன்னதுனால நீங்க நபிகள் நாயகத்தின பையத் செஞ்சோம் நீங்களுமே மனுஷன் செஞ்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பையத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னல்லதீன யுபாயுனக இன்னமா யுபாயுன அல்லாஹ், உம்மிடத்திலே உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள சிறப்பு இது. மனுஷன் இருக்கிறது அல்லாஹ்ட்ட இருக்கிறது ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுனால ஒரு தூதர்கிட்ட செய்யற உடன்படிக்கை அந்த நாட்டு தலைவர்கிட்ட செஞ்ச மாதிரி தான் எடுத்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட செய்யற உடன்படிக்கை அல்லாஹ்ட்ட செஞ்ச மாதிரி தான் அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உம்மிடத்திலே உறுதிமொழி எடுத்தவர்கள் இன்னமா யுபாயுன அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி எடுக்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கை மேல அல்லாஹ்வுடைய கை இருந்தது. உங்க கையை வச்சு நீங்க அக்ரிமெண்ட் எடுக்கிறீங்க, ஆனா நான் தான் கையை வச்சிருந்தேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறான். அது ஆதாரமா கூட நானும் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லி என்கிட்ட பையத்துக்கு கேட்டேன்னா அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னை இன்கரா கருதுறான்னு அர்த்தம். இந்த ஆயத்து அதுக்கு சான்று கிடையாது. டாபிக் வருவோம். அப்ப அந்த ஒரு உறுதிமொழி எடுத்த அந்த இடத்துல அதை போய் பிற்காலத்தில் புனிதப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. புனிதப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு இந்த ரசூலுல்லாஹ் இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க, இங்கதான் உடன்படிக்கை எடுத்தாங்க என்ற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகுது. அது பற்றி வரக்கூடிய சம்பவம் என்னன்னு கேட்டா, புகாரில நீங்க பார்க்கலாம். இத 4163வது ஹதீஸ். இதுல சயீத் இப்னுல் முஸையப் அவர் சிறந்த தாபி. முஸையப்ங்கிற ஒரு தகப்பனார் ஒரு சஹாபி, அவருடைய நபித்தோழருடைய மகன் இவர் சஹாபாக்களை பார்த்தவர். சஹாபி இல்ல, நபித்தோழர் இல்ல, நபித்தோழர்களை பார்த்தவர் ஒரு நபித்தோழருடைய மகன். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை சொல்லி இருக்கிறாங்க, அவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த பையத்தை ரில்வான் இருக்க அதுல உடன்படிக்கை செஞ்சாலும் எங்க தகப்பனாரும் ஒரு ஆள் முஸையப் சொல்றாரு, சயீத் இப்னு முஸையப் சொல்றாரு,
எங்க தகப்பனார் செய்ய இருக்கிறாங்களே அவங்களும் இந்த பையத்து ரிதுவான் என்று சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட செஞ்ச ஆள்ல ஒரு ஆள் தான் அவங்க என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த பையத்து ரிதுவான் முடிந்த மறு வருஷம் நாங்கள் அந்த பகுதிக்கு போனோம். அந்த எந்த இடத்துல ஒப்பந்தம் செஞ்சாங்களோ அந்த இடத்துக்கு போனோம். ஆனால் அந்த மரம் எது என்று எங்களால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியவில்லை. அடுத்த வருஷம் போனோம், எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு என்ற ஒரு மரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. எங்களால் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு, நம்ம தலையில மாறி போயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு இடையில அப்படின்னு என்னுடைய தகப்பனார் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க என்ன ஏதோ ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இதான் நபிகள் நான் உட்கார்ந்த மரங்கிறீங்களேப்பா அவர் கேட்கிறாரு. நபி தோழர்கள் உசுரோட வாழும் பொழுது மறு வருஷம் போய் அந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியல. நீங்க பின்னாடி வந்த ஆளுக்கு ஒரு மரத்தை குறிப்பிட்டு இதான் நபிகள் நான் உட்கார்ந்த மரம்னு ஆரம்பிச்சுட்டாங்க விளையாட்ட. இப்ப நம்ம இங்க உள்ள ஆளுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி நபி தோழர்களுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவர் அதை கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்னு கேட்டா, அந்த சம்பவத்தில் நேரில் பங்கெடுத்த நபி தோழர்களுக்கு அந்த மரத்தை அல்லாஹ் தெரியாம ஆக்கிவிட்டா, நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்களோ, நான் நீங்களா கற்பனையில இதான் மரம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கண்டிக்கிறார். இத புகாரியில 4163 ஹதீஸ்ல பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த மரம் என்று சொல்லி அதுக்கு யாருமே எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால கண்டுபிடிக்க இல்லை. அந்த மரம் ஒரு வேலையை போட்டு அதுக்கு ஒரு அடையாளத்தை கட்டி இதான் நபிகள் நாயகம் உட்கார்ந்த மரம் ஒரு போர்டை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதை எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மரத்தை அல்லாஹ் சிலாகித்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அந்த சூறாவுல அல்லாஹ் எந்த மரத்தை சிலாகித்து சொல்கிறானோ அந்த மரம் இருந்த இடமே அடுத்த வருஷம் தெரியல, அல்லாஹ் மறைச்சிட்டான். நபிகள் நாயகம் அந்த மாதிரி புனிதப்படுத்துவதற்கான ஏற்பாடு செய்யல. அது ஒரு புனிதமாக முக்கியமானது என்று இருக்குமே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னொரு ஹதீஸ் கூட பார்க்கலாம். புகாரியில 4464வது ஹதீஸ்ல கூட இந்த ஒரு செய்தியை பார்க்கலாம். அதாவது இதே விஷயம், அடுத்த வருஷம் போகும்போது அந்த மரத்தை காணல, அதான் யதார்த்தமான நிலைமை என்று சொல்லி சயீத் இப்னு முஸையப் அறிவிக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, கடையில போய் ஒரு மூங்கில் மரத்தை வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு ஆள் பேரை சொல்லிட்டு தான் அவுலியா கொடின்னு ஒரு கொடி ஏத்துறாங்க. அப்துல் காதர் ஜிலானி கொடி, நாவூர் ஆண்டவர் கொடின்னு கொடி ஏத்துறாங்க. உடனே அந்த கொடி புனிதமாய் போயிடுது. நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்கிற மரத்தை காண அடுத்த வருஷம் காண நபி தோழர்கள் யாருமே அதுக்கு வகை வைக்கல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த மாதிரி ட்ரைனிங் அளிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்துக்கு நான் உட்கார்ந்த இடத்துல புனிதமாக்கிருங்க, நான் எந்த மரத்துல உட்கார்ந்தனோ, எந்த தட்டை சாப்பிட்டனோ, எந்த பாயில உட்கார்ந்தனோ இதெல்லாம் புனிதமாக்கிருங்கன்னு சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை உயிரை கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் இதையும் பாதுகாத்திருப்பாங்க. அந்த மக்கள் அதை வகையே வைக்கல. ஒரு வருஷத்துல எங்க இருக்குன்னு தெரிய முடியல. ஏதோ எத்தனையோ அந்த மரத்தை காண வெட்டிக்கிட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காணாம என்ன அர்த்தம், அதுக்கடையில தேவைக்கு வெட்டிருப்பாங்க, மரம் இல்லை இப்ப. அப்ப அந்த மாதிரி அவங்க தேவைக்கு மரம் தேவைப்படும் வெட்டிட்டு போயிட்டாங்களே தவிர நபிகள் நாயகம் உட்கார்ந்த மரம் கூட புனிதப்படுத்தல. நம்ம சகோதரர்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு கேட்டா, இவங்களா நபி அந்த அவுலியாவுக்கும் அந்த மகானுக்கு இந்த மரத்துக்கு இந்த சம்பந்தமே இல்லை. அவர் யூஸ் பண்ண மரமா இருந்தாலும் பரவாயில்லை, அவர் தான் தண்ணி ஊற்றி வளர்த்தார் இந்த மரத்தை அப்படியே சொல்றாங்க. கடையில போய் வாங்கிட்டு வந்து மரத்தை வச்சுக்கிட்டு அவர் பேரை சொன்னோன்னு அது புனிதமாகி போயிடுது. அதை தொடுறதுக்கு ஒரு கூட்டம், அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அதை தொட்டு முத்தம் போடுறதுக்கு ஒரு கூட்டம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இஸ்லாமிய மரபுக்கு எதிரானது. இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை உருவாக்கல, வளர்க்கவில்லை என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது தூர்மலை சம்பந்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட உக்கிரத்தை இந்தஹு ஸலாத்துன் ஃபி தூர், தூர் சீனா மலையில போய் தொழுவதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் அவ்வளவு சிறந்த இடம்னு சொல்றானே, அப்ப தூர் மலையில போய் தொழுவது என்பது ஒரு சிறப்பான காரியமா என்று அபூ சயீத் அல் குத்ரி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இதே பதில அபூ ஹுரைரா சொன்ன அதே பதில சொல்றாங்க. மூணு இடத்துலதான் மெனக்கட்டு போயிட்டு அந்த தூர் மலைக்கு நம்ம ஒரு வேலையா போறோமா, அந்த மலையில இருக்கும்போது வக்து வந்துருச்சா அப்ப தொழுவலாம். இங்க இருந்து போனால் அதிக நன்மை கிடைக்கும் மெனக்கட்டு பிரயாணம் பண்ணி போய் தொழுவது என்று சொன்னால் அது கூடாது. அது 3 பள்ளிவாசலுக்கு தான் உரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த தூர் மலையில எல்லாம் போய் தொழக்கூடாது, சிறப்பித்துலாம் செய்யக்கூடாது என்று அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 11181வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது தூர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தூர் மலையை பற்றின ஒரு செய்தி. இதுக்கப்புறம் இன்னொரு செய்தி, மூசா நபியுடைய வரலாறுல தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, அவங்களுடைய சமுதாயத்தவர்கள் சில பேர் குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றப்பட்டதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது.
அது அந்த சம்பவத்தை அது மூசா நபியோட சம்பந்தப்பட்டதா, அவருக்கு பிந்தினவர்கள் அவருடைய வழித்தோன்றர்கள் உள்ளவர்கள் செஞ்சதா என்பதில் இருவர் கருத்துகள் இருக்குது. அதனால இந்த மூசா நபியுடைய காலத்துல குரங்குகளாக மாற்றப்பட்டாங்கல்ல ஒரு கூட்டம், அதை பற்றியான சில செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுவும் மூசா நபி வரலாறோட ஓரளவுக்கு தொடர்புடையது. சூரத்துல் பக்கராவில் 2வது அத்தியாயத்துல 65, 66 வசனத்துல இதை நீங்க பார்க்கலாம். உலகத் அலிம்தும் உள்ளதீன அத்ததவு மின்கும் ஃபி ஸபதி, சனிக்கிழமை என்று உங்களில் யார் வரம்பு மீறினார்களோ அவர்களை பற்றி நீங்களே அறிந்து வைத்திருக்கிறீர்கள். யூதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இது இந்த வசனத்தை யாரை நோக்கி பேசுதுன்னு கேட்டா இஸ்ரவேலர்களை நோக்கி, மதீனாவில் இருந்த இஸ்ரவேலர்களை நோக்கி பேசுகிறது. உங்கள சனிக்கிழமைக்கு வரம்பு மீறினாங்களே அவர்களை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். குல்நாலகும் கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிந்த குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் சொன்னோம். ஃபஜஅல்நாஹா நகாலன் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா, முந்தி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் பிந்தி வர்ற மக்களுக்கும் அதை ஒரு பாடமாக நம்ம என்ன செஞ்சோம், ஆக்கினோம். வமௌஇதத்தன் லில் முத்தகீன், இறைவனை அஞ்சுகிற மக்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களை அழைத்து அல்லாஹ் பேசுறான். என்ன பேசுறான்னு கேட்டா, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வரம்பு மீறினீங்க, அதனால நீங்கள உங்களை குரங்கு ஆக்கி விட்டோம், உங்கள ஒரு சாரார குரங்கு ஆக்கிட்டோம், இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் காலத்துல வந்த இஸ்ரவேலர்கள்ட்ட அவங்களுக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். இது இந்த 2வது அத்தியாயத்தில் இருக்கிறது. இதே மாதிரி 4வது அத்தியாயம் 154 வசனத்துல இருக்கிறது. வகுல்நாலஹும் லா தஅது ஃபி ஸப்த், இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பந்தப்பட்ட மேட்டர் தான் என்பதற்கு ஆதாரமா சொல்றதா இருந்தா இந்த வசனத்தை சொல்லலாம். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, வரஃபனா ஃபௌகஹும் தூர், தூர் மலையை அவர்களுக்கு மேலே உயர்த்தினோம். இது மூசா நபி சமுதாயத்துக்கு தான் இது, அந்த தொடர்ச்சிலாம் வருது. தூர் மலையை அவர்களுக்கு மேலே உயர்த்தினோம். வகுல்னா லஹும் உதுகுலுல் பாப சுஜ்ஜதன், இந்த ஊரிலே பணிந்தவர்களாக உள்ளே செல்லுங்கள் என்று நாம் சொன்னோம். வகுல்னா லஹும் லா தஅது ஃபி ஸபதி, சனிக்கிழமை வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களுக்கு நாம் சொன்னோம் என்று அந்த தூர்மலை யாருக்கு அல்லாஹ் உயர்த்தினானோ அதே ஆட்களுக்கு தான் இதையும் சொல்லியிருக்கிறான், சனிக்கிழமை வரம்பு மீறக்கூடாது என்று. அதனால இது மூசா நபியுடைய கால அவங்க உம்மத்துகளுக்கு ஏற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் இதை காரணமா காட்டுறாங்க. அப்ப மூசா சனிக்கிழமை வரம்பு மீறக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். இன்னொரு வசனத்துல 7வது அத்தியாயத்துல 163, 164, 165, 166 4 வசனங்கள்ல வஸ்அலுஹும் அனில் கரியத்தில்லத்தி கானத் ஹாவிரத்தல் பஹரி, அந்த கடற்கரையோரமாக இருந்த அந்த ஊரை பற்றி விசாரித்து பார். அந்த ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இது யாதுன ஃபி ஸபதி தாத்தி, அவர்கள் சனிக்கிழமையில வரம்பு மீறினார்கள். அந்த சனிக்கிழமை அன்று என்ன செய்யும்னா மீன்கள் அப்படி மேலே மிதந்து வரும், அதிகமான மீன்கள் வரும். சனி இல்லாத நாட்கள்ல குறைஞ்சு போயிடும். அப்ப இவங்க சனிக்கிழமை நிறைய மீன் வந்த உடனே உங்களை அல்லாஹ்வுக்குள்ளாஹ்னு சொல்லி போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு பிடிக்க கூடாது என்று கட்டளையிடப்பட்டார்களோ அன்று இவ மீன் பிடிக்க வந்துட்டாங்க. உடனே அவர்களை குரங்கா மாத்திட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை 7வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 163 இருந்து 66 வரைக்கும். இப்ப இந்த குரங்கா மாத்தின விஷயத்தை கொஞ்சம் விவரமா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, மூசா நபியுடைய சமுதாயத்தவர்களுக்கு அல்லாஹ் அளவு கடந்த அருளை புரிந்திருந்தான். என்ன அளவு கடந்த அருள்? உணவு சம்பாதிக்காம உணவு கொடுத்தான், பெரிய அருள் அது. கடலை பிளந்து அவங்களை காப்பாத்தினா, பெரிய அருள். அப்ப அவர்களுக்கு ஒரு மலையை மேலதுக்கு பிடுங்கி காட்டுறதே ஒரு பெரிய அருள் தானே. அந்த மாதிரி நமக்கு ஒண்ணு அல்ல காட்டினா உறுதியா நம்ம நம்பிடுவோமே. நம்ம நம்பிக்கை இருக்குத அந்த மாதிரி இந்த பில்டிங் மேலதுக்கு காட்டினான்னு வைங்க, உடனே நம்ம 100% நம்பிக்கை அதிகமாகி போயிரும்ல. அப்ப நம்பிக்கை வலுப்படுத்தக்கூடிய விதமாக பல காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சான். ஒருத்தன் கொலையாளி யாருன்னு கேட்கும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு வழிமுறை எல்லாம் சொல்லி கொடுத்தான். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதற்கு இவ்வளவு அடுக்கடுக்கான சான்றுகளை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவர்கள் அந்த சமுதாயம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, கொஞ்ச நாள் மூசா நபி போறதுக்கு இடையில அவங்க சிற்பங்களை வடித்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். காளை சிற்பங்களை, காளை கன்றுடைய சிற்பத்தை வடித்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வணங்கினதுக்கு தண்டனையாகத்தான் அல்லாஹ் இப்படி ஒரு சட்டம் உங்களுக்கு போடுறான். நல்லா விளைவிக்கணும். நம்மளுக்கு புனித நாள் வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை புனித நாள் தான் நமக்கு என்ன சட்டம்? வெள்ளிக்கிழமை கூட ஒண்ணுமே செய்யக்கூடாதா? அப்படி நமக்கு சட்டம் இல்லை. நமக்கு வெள்ளிக்கிழமை புனிதமான நாளா இருக்குல்லங்க. இந்த புனிதமான நாளை கொண்டு என்ன நமக்கு அர்த்தம் கேட்டா, பாங்கு சொன்னதுல இருந்து தொழுக முடிகிற வரைக்கும் அதிகபட்சமா போனா அந்த 1 hour வரும். மிக மிக அதிகபட்சமா போனுச்சுன்னா 1 hour தான் வரும்.
ஒரு நாளைக்கு அந்த வாரத்தில் அந்த 1 hour மட்டும்தான் நீங்க வியாபாரம் பண்ணக்கூடாது. அது நமக்குள்ள சட்டம். வெள்ளிக்கிழமை முழுசும் ஒண்ணு பண்ணக்கூடாது உங்களுக்கு சட்டம் கிடையாது. இதா நூதியல் ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைக்கப்படுமையானால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். வதருல் பை', வியாபாரத்தை விட்டுருங்க. எது வரைக்கும் இதை விடணும்? பாங்கு சொன்ன உடனே, தொழுகைக்கு அழைச்ச உடனே நிப்பாட்டிடணும். எது வரைக்கும் நிப்பாட்டணும்னு கேட்டா ஃபைதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிக்கப்பட்ட உடனே ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து சென்று வபுத்தகு மின் ஃபலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். தொழுது முடிச்சோன்னு சாவியங்களையும் வர வேண்டியதான், ஓடி போங்கிறான். சாவகாசமா கூட ஓடாத, தொழுது முடித்தவுடனே விரைந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். நமக்கு கட்டாயம் என்னன்னு கேட்டா வாரத்தில் அந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும்தான் வியாபாரம் செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளை. அதே மாதிரி சில சமுதாயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு புனிதமிக்க நாளாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை புனித நாளாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை பூரா ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர்கள் வழிபடக்கூடிய அந்த நேரத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் விட்டுருந்தவங்க அவங்களுக்கு சட்டம் போட்டுருச்சு. யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாளா ஆக்கப்பட்டுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா சனிக்கிழமை புனித நாள் ஆக்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வணங்கினதான் அர்த்தம். நபிகள்லாம் எப்படி ஒப்பிட்டு காட்டுறாங்க, நமக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை கொடுத்தான், அவங்களுக்கு சனிக்கிழமையை கொடுத்தான், அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை கொடுத்தான்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஜும்மா மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க இவ்வளவு பாக்கியத்தையும் பார்த்து விட்டு இந்த காளை கன்ற சிற்பமா வணங்கினாங்க இல்லையா, அப்பதான் அல்லாஹ் கோபம் கோபத்துக்கு பனிஷ்மெண்டா என்ன சொன்னான்னு கேட்டா ஒரு நாள் பூரா அவனு செய்யக்கூடாது. அதுக்கு தான் பனிஷ்மெண்டா கொடுக்கப்பட்ட சட்டம். மீன் பிடிக்க கூடாது என்பது மீன் பிடிக்கக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதிகமா. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா சனிக்கிழமை அன்று யாரும் மீன் பிடிக்க போக கூடாது, உங்களை எவ்வளவு கட்டுப்படுத்தியன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கட்டுப்படுத்துறாங்களான்னு பாக்குறதுக்கு அன்னைக்கு நிறைய மீனை ஒரு ஆள வேணும் சோதனைக்காக வேண்டி இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது சாதாரண நேரத்தில் போடப்பட்ட சட்டம் இல்ல. எந்த நேரத்தில் போடப்பட்டது? ஒரு தப்புக்கு தண்டனையாக போடப்பட்ட சட்டம். நல்லா விளைக்கணும். ஒரு பனிஷ்மெண்டாக சில சட்டம் போடுவோமா இல்லையா? சாதாரண ஒரு சட்டம் ஒன்று போடுவோம், சட்டத்தை மீறாண்டு வைங்க, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டா ஒரு தண்டனை கொடுப்போம்ல. இது அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது அப்படி ஒரு அர்த்தமற்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் யாருக்குமே தரவே இல்லை. சும்மா மீன் பிடிக்க கூடாது வேஸ்டா உட்கார்ந்து சொல்றான்ல. தொழுகைக்கு நேரம் ஒதுக்கி வந்தால் அது நியாயம் இருக்குது. நம்ம வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ண 1 மணி நேரம் பண்ணக்கூடாதுங்கிறம அது எதுக்காக பண்ணாம இருக்கிறோம்? படுத்து தூங்குறதுக்காக வேண்டி இல்ல. இங்க வர்றோம், தொழுகிறோம், வணக்க வழிபாடு ஈடுபடுறோம், அந்த 1 மணி நேரம் வேலை இருக்குது, வேற ஒரு வேலை, அதுக்காக வேண்டி அல்லாஹ் விட சொல்றான். இவங்களுக்கு என்னடா கொஞ்ச நேரம் தொழுவாங்க அந்த சனிக்கிழமை, நீ நல்லா படுத்து தூங்குங்கிறான்ல. நீ போகக்கூடாது, நீ ஒரு வேலையும் செய்யாட்டாலும் பரவாயில்லை, கடற்கரை பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் எதுக்கு உத்தரவு போட்டான்னு சொன்னா, நீ உன்னை எந்த அளவுக்கு நீ உறுதியா இருக்குன்னு உன்னை பார்க்கணும். நீ மீறினியா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி இப்படி செஞ்சு அதுக்கு பனிஷ்மெண்டா தான் கொடுத்திருக்கிறோம்னு சொல்லி திருமலை குர்ஆன்ல இதை நம்மளா இதை சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா பனிஷ்மெண்டா இருக்கிறத 16வது அத்தியாயம் நஹ்ல் தேனி 123 124 ஆகிய வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது கோபத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டர் அப்படிங்கிற விளங்கிக்கலாம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா சும்மா அவ்ஹைனா இலைக்க அனித்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று, அவர் இணை வைப்பவராக இருக்கவில்லை என்று உமக்கு நாம் அறிவித்தோம். இது 123 124 அல்லாஹ் சொல்றான் இன்னமா ஜுஇல சப்து அலல்லதி நக்தலஃபு ஃபீஹி, இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்துக்கு எதிராக போனார்களே அவர்களுக்குத்தான் இந்த சபுத்து என்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த சபுத்து சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்ற சட்டம் இருக்குதே, அது யாருக்கு ஏற்படுச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் நபியுடைய கொள்கைக்கு எதிராக போனார்களே அவர்களுக்காகத்தான் அதை கொண்டு வந்தது. அது ஒரு நல்ல நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட சட்டம் இல்ல, தண்டிப்பதற்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இப்ராஹிம் நபி இணை வைத்தவராக இருந்ததில்லை சொல்லிட்டான் முந்தின வசனத்துல. அவர் இணை வைக்காம இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக போனாங்கல்ல இவங்க, ஒரு சிற்பத்தை வடித்து அதை போய் கடவுள்னாங்களா இல்லையா, அதுக்கு தண்டனையாகத்தான் இப்படி ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 16வது அத்தியாயம் 124வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்ற உத்தரவு எதுக்கு போடப்பட்டது? பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்டா இருக்கும் பொழுது அதை ஒருத்த மீறான்னு வைங்க, அதை யாருமே லேசா எடுத்துக்கிற மாட்டாங்க, யாருமே லேசா எடுத்துக்கிறது இல்லை. ஒரு தப்பு பண்ணிட்டீங்க,
நீதிமன்றத்தில் உங்களுக்கு என்ன பண்ணிட்டான், 10,000 ரூபாய் ஃபைன் போட்டான். 10,000 ரூபாய் தப்பு பண்ணதுக்காக வேண்டி 10,000 ரூபாய் ஃபைன் போட்டான். இந்த தப்புக்கு 10,000 ரூபாய் நின்றுட்டான். நீங்க என்ன பண்றீங்க, 10,000 ரூபாய் ஃபைன் கட்ட போறேன்னு சொல்லி அதை கள்ள நோட்டாவே மாத்தி கொண்டு போறீங்க. 10,000 விடுவானவன்? ஏன்டா ஏற்கனவே தப்பு செஞ்சதுக்கு தான் உனக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்குது, அதுல ஒரு தப்புக்கு ஃபைன் போட்டா அந்த தண்டனை பெறும்போது அதுல ஒரு தப்பு செஞ்சா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி இருக்கு. கள்ள நோட்டை மாட்டி போன ஒத்துக்குறானவன் இருக்கிறதுக்கு மேல பல மடங்கு தண்டனை கொடுத்துருவான். ஏன்டா ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தானே 10,000 ரூபாய் போட்டோம், நீ 10,000 ரூபாய் ஒழுங்கா கட்டினாதான் பரிகாரம் செய்யறேன்னு அர்த்தம். 10,000 ரூபாய் கட்ட சொன்னா அதையும் கட்ட மாட்டேன், இன்னொரு தப்பு செஞ்சேன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும், மரண தண்டனை கொடுக்கன்னு சொல்லி விடுவாங்க. அந்த மாதிரி இவங்க இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது அதுலயும் எனக்கு பண்றாங்களா, சனிக்கிழமை மீறிவிட்டாங்களேன்றுதான் அல்ல குரங்காக்கணும். எதுக்கு இந்த குரங்குக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டா, குரங்கு இதுக்கு போய் குரங்காக்கணுமா, மீன் பிடிக்க போனதுக்காக வேண்டி குரங்காக்கணுமான்னு கேட்கக்கூடாது. ஒருவனுக்கு பனிஷ்மெண்டா ஒருத்தனை ஜெயில அடைச்சு போட்டிருக்கு, பனிஷ்மெண்ட் தப்பிச்சு போனா என்ன செய்வாங்க, சாதாரண நேரத்தில் போகலாம் வரலாம். சிறையில் ஒருவனை அடைத்து வைத்திருக்கும் பொழுது ஏறி குதிச்சு தாண்டி போறது பெரிய குற்றம் கிடையாது. உங்க வீட்டுல இருந்து ஏறி குதிச்சு வெளியே தாண்டா குற்றமா, அது குற்றம் கிடையாது. ஆனா சிறை என்று உள்ள தள்ளும் போது தாண்டி குதிச்சா பெரிய குற்றம். சுட்டு கூட பிடிக்க சொல்லிடுவான். சிறையில இருந்து தப்பி தானே செய்வான், சுட்டு பிடிச்சிட்டு வா. சின்ன நாலனா திருட்டுக்காக உள்ள போனவனா இருந்தாலும் சரி, அவன் தப்பிச்சு போனான்னு சொன்னா என்ன ஆர்டர் வந்துரு, சுட்டு பிடிங்கள் உத்தரவு போட்டுருவாங்க. அப்ப தண்டனை கொடுக்கும் பொழுது அதை நான் மீற வேண்டி யாரு போனாலும் அவங்கள மரண லெவல் வரைக்கும் ஆக்குறது என்பதுதான் உலகம் பூரா ஒப்புக்கொள்ள ஒரு நியதி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காளை மா சிற்பத்தை வணங்கினதுக்காக வேண்டி முழு சனிக்கிழமையும் நீ வீட்டுல உட்காரு, சம்பாதிக்க கூடாது, என்ன செய்யணும்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு சோதனைக்கு எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது இவர்கள் அதை மீறினதுனாலதான் அவர்களை நம்ம குரங்காக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டான். குரங்காக்கணுக்கு காரணத்தை விளங்கிக்கணும்ல, இதுக்கு போட்டு குரங்காக்கணும், சனிக்கிழமை மீன் பிடிக்க பெரிய பயங்கரமான விஷயம், நம்ம வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ண தானே செய்யறோம், அப்படி நினைச்சுக்க கூடாது. நமக்கு வெள்ளிக்கிழமை தண்டனையா தரப்படல, நமக்கு பெரிய தகுதியை தருவதற்காக தரப்படுது. அன்னைக்கு நல்ல பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட நேரம் இருக்கிறது, நிறைய நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். முதல்ல வர்றவருக்கு ஒட்டகம் கொடுத்த நன்மை இருக்குது, இரண்டாவது வர்றவருக்கு மாடு கொடுத்த நன்மை இருக்குது என்றெல்லாம் நமக்கு நன்மைகளை அதிகம் தருவதற்காக நமக்கு வெள்ளிக்கிழமை தரப்பட்டுச்சு. இவர்களுக்கு இந்த சனிக்கிழமையை புனித நாள் ஆக்கிவிட்டு அறவே மீன் பிடிக்க கூடாது என்று கொடுக்கப்பட்ட சட்டம் அது பனிஷ்மெண்ட். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது தஅதீஹும் ஹைத்தானுஹும் யௌம சபத்திஹும் சுர்ரான். சனிக்கிழமை அன்னைக்கு மீன்கள் எல்லாம் அப்படி மேற்பரப்புல அப்படி விளையாட்டு காட்டு புல மீன் வருதா இப்படா விடுறதுன்னு நினைச்சிருவாங்க அவங்க. சனிக்கிழமை மட்டும் இதுக்கு சோதனை தான் அல்ல கொடுத்திருக்கிறான். அது சோதனையில வெல்றார்களான்னு பாக்குறதுக்காக வேணும்னு அப்படி பண்றான். ஒரு யௌமலா எஸ்பி தூணலா ஏத்தீகும், சனி இல்லாத நாட்கள் அப்படிலாம் வருவதில்லை. சாதாரணமா தான் மீன் பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கணும், வலையை வீசி தான் பிடிக்கணும். சனிக்கிழமை மட்டும் மேல நிக்க முடியும். அப்ப இப்படி வந்தவன என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு நம்ம பிடிச்சிட்டு வருவோம், வேறு மூசா நபி சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம சரியா வருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மீனை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு தான் பனிஷ்மெண்ட். அல்லாஹ் ஒரு சோதனையா கொடுக்கும் போது இப்படி செய்றீங்களேன்னு சொல்லி அல்லாஹ் இதை தண்டிச்சுட்டான்னு வருது. இதுல அப்ப குரங்கு ஆக்குனதுங்கிறது ஒரு சரியான பனிஷ்மெண்ட் தான். அவர்களை குரங்கு ஆக்கிட்டோம். இந்த குரங்கு ஆக்கின விஷயத்துல கூட ரெண்டு விஷயம் இருக்கிறது. குரங்கா மட்டும் ஆக்கல, இந்த வசனங்கள் எல்லாம் குரங்குன்னு சொன்னாலும் 5வது அத்தியாயம் 60வது வசனத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்கள குரங்கா சில பேரையும் பன்றிகளா சில பேரையும் ஆக்கியிருக்கிறான். குரங்கா மட்டும் ஆக்கல. ஹல் உனபியுக்கும் பிஷர்ரி மின் ஸாலிக மஸூபத்தன் இன்தல்லாஹ் மன் லஅனஹுல்லாஹ் வ கலப அலைஹி வ ஜஅல மின்ஹுமுல் கிரத வல் கனாஸீர். இதை விட மோசமானவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா? யாரை அல்லாஹ் சபித்து விட்டானோ, யாரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவன் தான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் 5வது அத்தியாயத்தில் 60வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் விளங்குகிறது. இதுல ஒரு அறிவியல் விஷயம் இருக்குதுங்க. உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கும் பொழுது நாயா மாத்திருக்க வேண்டியதானே? நாய்ங்கிறது ஒரு மோசமா சொல்லப்படக்கூடிய ஒரு பிராணி தானே, அது மாதிரி மாத்திருக்கலாம். எதை மாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனை மாத்துறதுங்கிறது ஒண்ணு குரங்கா மாத்திருக்கிறான், இல்ல இன்னொன்னு என்னவா மாத்திருக்கிறான், பன்றியா மாத்திருக்கிறான். இந்த ரெண்டாவது மாத்தினதுல ஒரு பெரிய அறிவியல் விஷயம் இருக்குது. மனிதனுக்கு கீழ் நிலையில உள்ள அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது. ஒண்ணு மனிதனுடைய உள் உறுப்புகள், உள் அமைப்புகள். அதை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பன்றி தான். மனிதனுக்கு கீழே அடுத்த ஸ்டேஜில் உள் அமைப்பு, உள் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு அப்படி பொருந்தி வரக்கூடிய ஜீவன் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது பன்றி.
இன்னைக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம ரத்தம் இருக்கிறது, இந்த ரத்தத்தை சோதனை பண்றான். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்கள் ரத்தத்தையும் எடுத்து சோதனை பண்றான். எதுக்கு? இந்த ரத்த தானம் கொடுக்குறது ஆளை தேடிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கிறது. மிருகத்துடைய ரத்தத்தையே மனுஷனுக்கு செலுத்தணும்னு சொன்னா அது ஈஸியா போயிருமே. ஒரு ஆஸ்பத்திரியில் 4 கழுதை வளர்த்தா போதுமே, தேவைப்படும் எடுத்து ரத்தம் கொடுத்துடலாமே. அப்ப கழுதை ரத்தம், குதிரை ரத்தம், யானை ரத்தம் அப்படின்னு எல்லா ரத்தத்தையும் வந்து சோதனை பண்றான். சோதனை பண்ணுனா மனித ரத்தத்துக்கு நெருக்கமாக எந்த உயிருடைய ரத்தம் இருக்கவில்லை. கடைசியா அவன் செஞ்சதுல இருக்கிற எல்லா உயிரினங்களையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரினத்திலையுமே பன்றியுடைய ரத்தம் தான் மனித ரத்தத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது. அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு வரல. அடுத்து, அதாவது மனிதனுடைய ரத்தத்தில் உள்ள அந்த மூலக்கூறுகள் என்ன, அதை விட கொஞ்சம் குறைந்த அளவுல இருக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பன்றியுடைய ரத்தம் தான். குறைஞ்ச ரத்தம் கூட அப்படி கிடையாது, தோற்றத்தில் அப்படி இருக்க தவிர அவ்வளவு நெருக்கம் கிடையாது. அப்ப இந்த பன்றியுடைய ரத்தம் வந்து மனிதனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருப்பதை வந்து இன்னைக்கு வந்து ஆய்வு பண்ணி முடிவு பண்ணி இருக்கிறாங்க. ஏறக்குறைய இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இதுவே மனிதனுக்கு சூட்டானாலும் ஆகிடலாம். அதுக்காக கூட அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி வச்சிருக்கலாம். தின்னு முடிச்சிடக்கூடாது, மனுஷன் யூஸ் ஆகும் கூட பன்றி எல்லாம் ஹராமாக ஆக்கியிருப்பான். ஏதோ ஒரு ஹிக்மத்தில் இருக்கும். அது நமக்கு அடுத்த கீழ்நிலையில் உள்ள ஸ்டேஜா இருக்கிறதுனாலையும் கூட நினைஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு நெருக்கமான ரிலேஷனா இருக்குதுல்ல. வேற மலத்தை திங்கிறக்காண்டு அல்ல ஹராமாக்கி இருக்கிறான். மாடு தான் திங்குது, மாடு கூட மலத்தை சாப்பிடத்தான் செய்யுது. மலத்துக்கு அவலாம் இல்ல, அது வேற ஒரு ஹிக்மத் இருக்கும், வேற ஒரு தத்துவம் இருக்கும் நம்ம உண்ணக்கூடாதுங்கிறதுல. அதே மாதிரி வந்து இதயம், இன்னைக்கு இதயத்தை மாத்திர ஒரு நிலையில உலகம் போய்கிட்டு இருக்குது. ஒரு இதயத்தை, ஒரு மனிதனுடைய இதயத்தை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு வைக்க முடியுமாங்கிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கான். இதயமே வேலை செய்யாட்டி மிஷினை வச்சுக்கிட்டு பேஸ் மேக்கர் வச்சு அமுக்க முடியுமான்லாம் என்ன செய்யணும் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வேற மிருகத்தினுடைய இதயமே நமக்கு சூட்டானா எத்தனை பேரை காப்பாற்றலாம். சில இதயம் வந்து வீக் ஆகி போயிரும் பொழுதுங்க, ஒரு கழுதை இதயம் எனக்கு சரியா வருதுன்னு வைங்க, ஹார்ட் பிரச்சனை தீர்த்து போயிரும்ல, அதை வச்சுக்கிட்டு நான் பாட்டு ஜாம் ஜாம்னு போயிருவேன்ல. அப்ப அந்த மாதிரி மனிதனுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி இந்த பம்ப் பண்றது எல்லா வேலையும் இது கரெக்டா இருக்கணும். மனிதனுக்கு எந்த வேகமா பண்ணணுமோ அதுக்காக அதிகமா பண்ணி விட்டாலும் தெரிச்சு போய் நரம்பலாம். அது பம்ப் பண்ற வேலை எப்படி இருக்கணும், இந்த மனித உடலுக்கு ஒரு தாங்குற அளவு இருக்குல்ல, அதுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது இருக்குமான்னு சொல்லி யோசனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எந்த உயிரினத்தினுடைய இதயமும் மனிதனுக்கு நெருக்கமா இல்லை. ஒன்னு 10 இருக்கு, இல்லாட்டி அதிகமா இருக்கு. அந்த மாதிரி 3 வினாடிகள் செத்து போயிடுவான். அந்த அளவுக்கு தான் அதனுடைய வேகம் இருக்கும். அல்லது என்ன ஆகும்டா 2 அமுக்கு திருச்சி மண்டைகள்லாம் பிளந்து போயிடும். இப்படியாக அதனுடைய இதயம் வந்து பல வகையிலையும் சோதனை பண்றான். மனித இதயத்துக்கு நெருக்கமா இல்லை, பன்றி இதயம் மட்டும்தான் நெருக்கமா இருக்கு. பன்றியுடைய ரத்தம் எப்படி மனிதனுக்கு நெருக்கமா இருக்கிறதோ அதே மாதிரி பன்றியுடைய இதயம் வந்து மனிதனுடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். அநேகமாக வந்து பன்றி இதயத்தை மனிதனுக்கு பொருத்தி விட முடியும்னு நம்பிக்கையில் ஆராய்ச்சியில் இறங்கிட்டு இருக்கிறான். அதாவது ரொம்ப ஹார்ட் வீணா போன ஆட்களுக்கு வந்து பன்றி எடுத்து இதயத்தை வச்சா ஒர்க் ஆயிரும் என்ற அளவுல இன்னைக்கு ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கிறது. அப்ப எதுக்கு சொல்றோம் கேட்டா, மனிதனுக்கு வந்து ஏறக்குறைய இந்த உள் உறுப்பு அமைப்பு இருக்கிற உள் அமைப்பு, உள்ள ரத்தம், இதயம், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், இதுல வந்து எந்த ஜீவன் நெருக்கமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பன்றி தான் நெருக்கமா இருக்குது. பன்றி தான் நெருக்கமா இருக்கு. புறத்தோட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா குரங்கு நெருக்கமா இருக்கும். அகத்தோட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எது நெருக்கம், பன்றி நெருக்கமா இருக்கு. புறத்தோட்டத்தை எடுத்துக்கிறீங்க, நம்மள மாதிரி நிக்கிறது, நம்மள மாதிரி கையா யூஸ் பண்றது. கையை வந்து கையா யூஸ் பண்ண முடியாது. ஒரு கழுதைக்கு வந்து கையா யூஸ் பண்ண முடியுமா? அது எதுவும் பிடிக்க இயலாது. இது பிடிக்கும், தூக்கும், நிற்கும். வால் மட்டும் தான் கூட இருக்குமே தவிர மற்றபடி என்ன இருக்கு, எல்லா வேலையுமே நம்மள மாதிரியே செய்யாது. அப்ப இந்த குரங்கு என்பது ஏறக்குறைய தோற்றத்துல அந்த தலை அமைப்பு, மற்ற விஷயம், பேன் பாக்குறதுல இருந்து எல்லாத்தையும் பாருங்களேன் மனுஷனாக இருக்கா இல்லையா? அப்ப புறத்தோற்றத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு அடுத்த ஸ்டேஜ் குரங்கு. அகத்தோற்றத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பன்றி. மாத்திரா இருந்தா கூட ஒரே ஒரு அந்த மரபுல ஒரு பாயிண்ட் உருவிட்டா கீழே இறங்கி தன்னால. அதாவது மனிதனை வந்து குரங்கா மாத்துறது என்பதுல இன்னைக்கு ஜீனோம்லாம் கண்டுபிடிச்சு விட்டான்லங்க. இந்த ஜீனோம்ல உள்ள புரோகிராம்ல வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சா டக்குன்னு பன்றி ஆகிக்கணும். அப்படி ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சு அகத்தோற்றத்துக்கு ஒரு மாற்றத்தை உருவி விட்டோம்னா குரங்காய் போயிடும். அப்ப குரங்காவும் பன்றியாவும் உள்ளது என்பது இவ்வளவு உயிரினங்கள் இருக்கும் பொழுது மனிதனுடைய சைஸுக்கே குரங்கு ஒத்து வராது, பன்றியை ஒத்து வராது. கரடியை சொன்னாலும் கொஞ்சம் ஒத்துக்கலாம். அல்ல கரடியை சொல்ல காணோம், கரடியா மாத்தணும். கரடிங்கிறது ஏறக்குறைய குரங்கு எப்படி மனச மாதிரி இருக்குதோ அது மாதிரி கரடியும் ஏறக்குறைய மனச மாதிரி இருக்கும். இந்த குரங்கு டைப்ல இருக்கு, ஏறக்குறைய மூஞ்சி மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. இந்த நடக்கிறது, போறது, மரத்துல ஏறுறது, பிடிக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், அது மனுஷ மாதிரியே நடக்கும். அது கரடி 2 காலையும் நடக்கும், 4 காலையும் நடக்கும். அப்ப அந்த கரடி மாதிரி கூட அல்ல ஆக்குனா சொல்லல. என்ன சொல்றான்னு கேட்டா எல்லா கரடியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி விட்டாங்க.
இந்த ரெண்டுமே இவனுக்கு அடுத்த ஸ்டேஜா இருக்கு. அதாவது வெளி தோற்றத்துல குரங்கு அடுத்த ஸ்டேஜா இருக்கிறது, உள் தோற்றத்துல பன்றி அடுத்த ஸ்டேஜா இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இதை ஒரு படிப்பினை ஆக்கியிருக்கோங்கிறான். என்னைக்கோ முடிஞ்சு போனது எப்படி படிப்பினை? ஆராய்ச்சி பண்ணி பாரு, ரெண்டு விஷயம் இருக்கு உனக்கு, உனக்கு ஏதோ யூஸ் ஆகும். அதாவது அர்த்தம் நகாலிமா பைன எதைகா ஓமா கல்பகா, அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு படிப்பினை ஆக்கணும், பிந்தி வரக்கூடியவர்களுக்கு இதில் ஒரு படிப்பினை ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால இந்த குரங்கு பன்றி என்று குறிப்பிட்டு சொன்னது இருக்குது, அது ஒரு பெரிய அறிவியல் உண்மையும் சேர்த்து சொல்லுது. குரங்கு ஒரு ஆடா மாத்தணும் ஒரு மாடா மாத்தணும்னு சொல்லாம அவ்வளவு டிஃபரெண்டா மாத்துறது என்பது சரியில்லை. மனிதனுக்கு அல்லாவுக்கு முடியும், அது ஒரு விஷயம். இந்த மனிதனுக்கு அடுத்து என்னவாக இருக்கிறதோ, குரங்குக்கு மேல் நிலை மனுஷன், பன்றிக்கு மேல உள்ள நிலை மனிதன். பன்றியுடைய ஹார்ட் அந்த பங்கனை கொஞ்சம் டெவலப் பண்ண மனுஷன் ஆகிக்கணும், குரங்குடைய அந்த தோற்றத்தில் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டோம்னா மனுஷன் ஆகிக்கணும். அப்ப அந்த சின்ன ஒரு குறைவு தான் ரெண்டுக்கு மத்தியில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ஜீவனையும் சொல்வதில் ஒரு அறிவியல் விஷயமும் அடங்கி இருக்கிறதுங்கிறத இரண்டாவது விளங்கிக்கணும். அடுத்தது இந்த மீன் பிடிக்கிற இந்த சமாச்சாரம் இருக்குல்ல, சனிக்கிழமை மீன் பிடித்தல், அதுல இன்னொரு செய்தி நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த ஊர் மூசா நபி காலத்தில் உள்ளவங்க தான், ஆனா அது ஒரு கிராமம், அவருடைய சமுதாயம் பெருசா இருக்கும். இவங்க கடலோரத்தில் வசிக்கிற ஒரு குப்பத்தில் வசிக்கக்கூடிய மக்களா இவங்க இருக்கிறாங்க. இவர்களுக்கு தான் மீன் பிடிக்க கூடாதுன்னு கட்டளை போடப்பட்டுச்சு. இவங்க மீன் பிடிக்க போகும் பொழுது 3 அணியாக அந்த மக்கள் பிரிகிறாங்க. மீன் பிடிக்க போறோம், எல்லாரும் மீன் பிடிச்சிடல, 3 அணியாக என்ன செய்யறாங்க, மீன் அந்த சமுதாய மக்கள் பிரிகிறாங்க. ஒரு சாரம் என்ன செய்யறாங்க கேட்டா, தடுக்கிறாங்க. போகக்கூடாது, இப்ப வேணாப்பா, நமக்கு ஏற்கனவே பனிஷ்மெண்டா கொடுத்துருக்கு, இது போய் இப்ப மீறாதீங்கப்பா, மீன் வர்றத பத்தி நீங்க ஏமாந்துடாதீங்க, அல்லாஹ் சோதனைக்கா அப்படி பண்றான் என்று ஒரு குரூப், அது எவ்வளவு நம்பர்னு நமக்கு சொல்லப்படல, ஒரு குரூப் தடுக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தடுக்கிறவங்கள்ட்ட சண்டைக்கு வர்றாங்க. உனக்கே அந்த வேலை புடிச்சா தொலைஞ்சிட்டு போறாங்களே, நம்மள செய்யறோம், நம்ம செய்யல இல்ல, அப்ப தாங்கள் செய்யாமல் இருந்து கொண்டு அவங்களை தடுக்க வேண்டியது இல்ல, அல்லாஹ் நாசமாகிட்டு போறான், நமக்கு என்ன இருக்குது, அவங்க தப்பு பண்றாங்க என்று கேட்டா அவங்களை எல்லாம் அழிச்சுக்கிடுவான், நமக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு ஒதுங்கி கொண்டவர்கள் ஒரு சாரார். ஒரு சாரார் மீனை பிடிச்சவன். 3 சாரார் அவங்க பிரிக்கிறாங்க. மொத்த சமுதாயமுமே கொஞ்சம் பேர் மீன் பிடிக்க போறான், கொஞ்சம் பேர் போகாம நமக்கு என்ன உட்கார்ந்துட்டு இருக்கிறான், கொஞ்சம் பேர் தானும் போகாம போறது தடுக்கவும் செய்யறான். இப்படி 3 விஷயமாக அந்த பிரிந்த உடனே அல்லாஹ் யாரெல்லாம் மாத்தினான் தெரியுமா? 2 பேரையும் 3 பேரையும் மாத்தல, அவனை மட்டும் மாத்திருவீங்க, 2 பேரை விடல. யாரு செஞ்சானோ அவனையும் மாத்தி விட்டான், யாரு தடுக்காம இருந்தானோ அவனே எல்லாம் மாத்தி விட்டான். பனிஷ்மெண்ட் யாருக்கு? தடை செஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம காப்பாற்றணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயத்துல 164 அல்லாஹ் சொல்றான், இது காலத்து உம்மத்து மின்ஹும், அவர்களில் ஒரு குழுவினர் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்னா, லிம தஅலூன கௌமன் அல்லாஹு முஹ்லிகுஹும், அல்லாஹ் யாரை அழிக்க போகிறானோ அவர்களுக்கே நீங்கள் அறிவுரை சொல்கிறீர்கள். அல்லாஹ் அழிச்சு நாசமாக போறான், அவனுக்கு எதுக்குப்பா நீ போய் மீன் பிடிக்காத அறிவுரை சொல்ற என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்க அஸிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அல்ல கடுமையான முறையில் தண்டிக்க போறான், அவங்கள அல்லாஹ் அடிச்சு மிதிக்க போறான், நீ என்னத்துக்கு போயிட்டு அவங்கள போய் தலையிட்டு இருக்கிற என்று ஒரு சாரார் சொன்னார்கள். யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? இன்னொரு சாரார் இதுல முளைக்கிற வேண்டியதான். ஒரு சாரார் சொல்றாங்க கேட்டா, யார் தடை செய்தார்களோ அவங்கள்ட்ட சொல்லிருக்க முடியும். யாரு போய் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த மக்களை நல்வழிப்படுத்த விரும்பினார்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ் அழிக்க போறான், நாசமும் முடிவாகி போச்சு, மீறணும் தீர்மானம் பண்ணிவிட்டாங்க, என்ன வேண்டாலும் நடக்கலாம், இவங்களுக்கே நீ போய் சொல்லிட்டு இருக்கிற, பேசாமவா அப்படின்னு கூப்பிட்டார்கள். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலு மாதிரத்தினில் ஆரம்பிக்கும் போல அல்லாஹ்வும் எத்தக்கும், அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்கிறான் பதில் சொல்லணும்லப்பா, நான் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் உலகத்தில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டியும் அவங்க திருந்திக் கொள்வதற்காக தான் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பலம்மா நசூமா திக்ருபிஹி, அறிவுரை கூறப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனிசு, தீமையை தடுத்தவர்களை மட்டும் காப்பாற்றினோம் அல்லாஹ் சொல்றான். அவர்கள் அந்த மாதிரி அந்த காரியம் செய்த பொழுது மீன் பிடித்தவர்களை அழித்தோம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, யார் தடுத்தார்களோ அவங்கள காப்பாற்றணும். அப்ப தடுக்காதவங்களே அழிச்சு அர்த்தம். தடுக்காதவனை அழிச்சாச்சு, செஞ்சவனை அழிச்சாச்சு. அகது நல்லதீன வலமோ பி அதாபின் பைஸ்,
அநியாயம் செய்தவர்களை கடுமையான ஒரு தண்டனையை கொண்டு பிடித்தோம் அப்படின்னு இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல கூட இந்த ரெண்டா மாத்திரக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு சாரில குரங்கா மாத்திருப்பான், ஒருத்தனை பன்றி ஆக்கிருப்பான். செஞ்சவனை ஒரு மாதிரியாவும் செஞ்சதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரே மாதிரியா இருக்கணும். அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் வந்து ஒரு தப்புக்கு ஒரே மாதிரியா தானே கொடுக்கணும். எல்லாத்தையும் குரங்கா மாத்தாம பாதி பேர் குரங்காவும் பாதி பேர் பன்றியா மாத்துறாங்கன்னா ரெண்டு மிஸ்டேக் தான் நடக்குது. ஒண்ணு தப்பு செய்யறான், இன்னொன்னு தப்பு தடுக்க கூடாதுங்கிறான். இவன் தான் செய்யாம இருந்து கொண்டு தடுக்க கூடாதுங்கிறான். அப்ப ரெண்டு வகையான மக்களா இருந்ததுனாலதான் அவங்கள குரங்குகளாவும் பன்றிகளாவும் மாத்திருக்கான். யாரோ அல்ல குரங்கா மாத்திருப்பான், யாரையோ பன்றியா மாத்திருப்பான். ரெண்டு விதமாக மாற்றப்பட்டதாக சொல்வதும் இதனோட பொருந்தி போகிறது. இது நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாஹ் வந்து ஒரு தப்பு நடக்கக்கூடிய நேரத்தில் நாம மட்டும் விலகி இருந்தா நம்மளை விட்டுவான்னு நினைக்க கூடாது. ஏன் அல்லாஹ் அப்படி எடுத்துக்கல? ஒரு தவறான ஒரு காரியம், அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா தடுக்காமல் யார் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கும் அந்த தப்பு செய்தவர்களுக்கு வர்ற தண்டனை இறங்கும். வட்டி தாண்டவம் ஆடுகிறது, ஊர் புறம் போகுது, அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. நம்மள வாங்க, நம்ம வாங்காம இருந்தா சரிதான் அப்படின்னு ஒருத்தன் தன்னளவுக்கு இருந்து கொண்டானையானால் வட்டி வாங்குவவர்களுக்கு இந்த உலகத்தில் ஏதாவது வேதனை அல்லாஹ் இறக்கினால் இவங்களும் சேர்ந்து அழிக்கப்படுவார்கள். ஏன் பார்த்துட்டு இருந்தீங்க? தடுத்தீங்களா? தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணீங்களா என்று அல்லாஹ் கேட்குவான். அப்ப எந்த ஒரு தீமை, விபச்சாரம், மத மாதிரி எத்தனை தப்புகள், போதைப் பொருள், இதெல்லாம் ஊருக்கு கூட தூட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரியுது. நம்ம கண்டுகொள்ளாம இருந்தோம்னு சொன்னா அதனுடைய வரக்கூடிய அதாபு வேதனை நமக்கு வந்து சேரும். மறுமையில வேண்டுமானால் அவர்கள் தப்பிச்சுக்கிறாங்க. உலகத்தில் அல்ல அழிக்கிறான்ல, உலகத்தில் அழிக்கிறது என்பது வந்து யார் தடுக்கிறார்களோ அவர்கள் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டு காப்பாற்றப்படுவார்கள். யார் தீமையை செய்யாமல் தங்களளவில் ஒதுங்கிக் கொண்டு தீமையை தடுக்காமல் இருக்கிறார்களோ அவங்க அநியாயக்கார பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்பதை இந்த 7வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப இதுதான் இந்த சனிக்கிழமையுடைய மேட்ரு. அதுபோக இன்னொரு செய்தியை வழங்கிக்கிறோம். இந்த குரங்கா மாத்தினாங்க பன்றியா மாத்தினாங்கன்றவன இப்ப நம்ம குரங்கு பன்றினா இருக்க இதெல்லாம் அவங்க வழித்தோன்றல் தான் இருக்குமோ? நம்ம உடனே பெருமா இல்லையா? இப்ப இருக்கிற குரங்கு பன்றிலாம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த குரங்கு எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பனி இஸ்ராயல் தான், இந்த உள்ள பன்றிலாம் என்னது பனி இஸ்ராயலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்படி வர தேவையில்லை, கண்டிப்பா கிடையாது. ஏன் கிடையாது என்று கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து எந்த ஒரு சமுதாயத்தையாவது தண்டிப்பதற்காக உருமாற்றம் செய்தால் லம் யஜஅல் லஹு நஸ்லன், அதுக்கு வந்து சந்ததிகளை உருவாக்க மாட்டான். அவங்க வழித்தோன்றலாம் இருக்காது. இப்போ ஒரு இந்த தப்பு செய்யறதுக்காக வேண்டி ஒரு குரங்கா மாத்தி விட்டான்னு வைங்களேன், அதுக்கு பிறகு அது புள்ள குட்டிலாம் பெறாது, அப்படியே குரங்காருன்னு அவன் செத்துருவான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு குரங்கு புள்ள பிறந்து அவனுக்கு ஒரு குரங்கு புள்ள பெற்றா தானே இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி இருக்கு. யாரை வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து மாத்துறானோ அவர்களுக்கு சந்ததிகள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குரங்கு வந்து இவங்களுக்கு முன்னாடி இருக்கவும் செய்தது. இன்னல் கிரத வல் ஹனாஸிர கானு கபல தாலிக, இவங்க மாத்துறதுக்கு முன்னாடியே குரங்கு பன்றி எல்லாம் உலகத்துல இருந்தது. இவங்கள இருந்தா முத குரங்கு வந்துச்சுன்னு நினைச்சுக்க கூடாது, இவங்கள இருந்தா முத பன்றி வந்து நினைச்சிட கூடாது. குரங்குகள் தனியா இருந்தன, பன்றிகள் தனியா இருந்தன. இவங்க வந்து செஞ்ச தப்புக்காக குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். குரங்குகளாக பன்றிகளாக இருந்து எந்த ஒரு சந்ததியும் பெருக்காமல் குரங்கு பன்றியாக இருந்து விட்டார்கள். இப்ப உள்ள ஒரு குரங்கும் அவங்கள்ட்ட இருந்து வந்தது இல்லை, இப்ப உள்ள ஒரு பன்றியும் அவங்களுடைய வழித்தோன்றல்களா இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க 2051வது ஹதீஸாக நீங்க பார்க்கலாம். முஸ்லிம்ங்கிற நூல்ல, அகமதின் நிறைய நூல்கள் இருக்கிறது. அப்ப இந்த குரங்கு பன்றியாக மாற்றப்பட்டவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற குரங்கு பன்றிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்படிங்கிறத நம்ம இதுல விளங்கிக்கிறோம். இது மூசா நபியுடைய வரலாறுல அவங்க சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. அடுத்தது வந்து இன்னொரு சம்பவம், மூசா நபி சமுதாயத்தோட உள்ள சம்பவங்கள் தான் நிறைய வருது. அதுல என்ன சம்பவம் கேட்டா, கடலை எல்லாம் கடக்க செஞ்சுட்டான். நல்லா கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு கேடுகிட்ட ஒரு சமுதாயம் உலகத்தில் இருந்திருக்காரு. கடலை பிளந்து காப்பாத்தின உடனே வெளியே வந்தா அந்த கடலை கடந்து வந்தவன அந்த கடல் கடந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சிற்பங்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய சிற்பங்களை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளையும் வல்லமையும் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இதை பாக்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு மூசா நபிட்ட அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறாங்கிறத உலக தத்துவமா உணர்றாங்க. அதாவது கடலை ரெண்டா பிளந்து
எதிரிகள் அழிக்கப்பட்டு நம்மளை மட்டும் அல்லாஹ் காப்பாத்திட்டானே, இந்த ஏகத்துவத்துக்காக கிடைச்ச வெற்றி தானே இது, ஓரிரை கொள்கை ஏத்துக்கிட்டதுனால தானே அல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறான் விளங்காம கடந்த உடனே சொல்றாங்க. கடந்த உடனே எங்களுக்கு இந்த பாரு, எங்களுக்கு மட்டும் ஒண்ணு, அவங்களுக்கு ரொம்ப இருக்கு, எங்களுக்கு மட்டும் ஒண்ணா, அவர்களுக்கு நிறைய கடவுள்களை வச்சு வழங்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்படி சொன்னதாக குர்ஆன் 7வது அத்தியாயத்துல 138, 139, 140 ஆகிய வசனங்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா, வஜாவஸ்னா பி பனி இஸ்ராயீல் பஹ்ர, இஸ்ரவேல் மக்களை கடல் கடக்க செய்தோம், கடலை கடந்து காப்பாற்றினோம். ஃபஅத்தௌ அலா கௌமி யாகிஃபூன அலா அஸ்னாமின் லஹும், அங்கே ஒரு சமுதாயம் தங்களுடைய சிலைகளுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். கடந்த உடனேயே அந்த சமுதாயம், ஒரு சமுதாயம் இருக்குது, அவங்க தங்களுடைய சிற்பங்களுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறார்கள். காலு, உடனே அவர்கள் சொன்னார்கள், யா மூசா, மூசாவே, இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு நிறைய கடவுள்கள் இருப்பது போல எங்களுக்கு நிறைய கடவுள்களை உண்டாக்கி கொடு, அவங்களுக்கு மட்டும் என்ன ரொம்ப, எங்களுக்கு மட்டும் என்ன கொஞ்சம் என்று கேட்டார்கள். எவ்வளவு மோசமான ஒரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு பாருங்க. இவ்வளவு தெளிவுபடுத்தின பிறகு கூட இந்த மாதிரி இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் அவரு. அப்ப இந்த மாதிரி கேட்கிறாங்க. அப்ப கால இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், இன்னப்ப மடக்கூட்டமா இருக்கிறீர்கள். சரி, கடும் வார்த்தையை போடுறாரு, மடக்கூட்டமா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய ஆற்றலை காட்டி உங்களை காப்பாத்தி இருக்கிறான், இந்த நேரத்தில் கூட நீங்க அல்லாஹ் மறந்துட்டு இப்படி தடமாறணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அதை கண்டிச்சிடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சந்திக்கிறாங்க. இந்த அல்லாஹ்விலிருந்து திசை திருப்பி போறதற்கு பாருங்களேன், அது எல்லா காலத்திலும் ரத்தத்தோட ஊர்னதுன்னு நினைக்கிறேன். எல்லா மனுஷன்டையுமே அல்லாஹ்வை கொண்டு போதுமாய் கொள்ள மாட்டேங்கிறான். ஒரு கடவுள் வாயால சொல்லிக் கொள்றானே தவிர ஒரு கடவுள் போதும்னு நினைக்கவே மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் 2, 3 ஆக்கிரணும், அதை 10 ஆக்கிரணும் என்றுதான் மனிதனுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு, தேவையே இல்லை. ஆனா அப்படித்தான் அவன் காசு பணத்தை பெருக்கிறது மாதிரி கடவுளையும் பெருக்க வேண்டும் என்றுதான் மனிதனுடைய சுபாவத்துல எல்லாத்தையும் பெருக்கிறதுன்னு அவனுடைய நோக்கம். எதா இருந்தாலும் 1, 2 திருப்தி அடைகிறது இல்லை. 4 இருந்தா நல்லா இருக்கும், 10 நல்லா இருக்குமே, 20 நல்லா இருக்குமே என்று நினைக்கிற மாதிரி போறாங்க. இது நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, அதாவது ஹுனைன் போர் முடிந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய மரம் இருக்கிறது வர்ற வழியில. அந்த மரத்துல என்னன்னு கேட்டா, தங்களுடைய ஆயுதங்கள் போக்குவரத்துகளை எல்லாம் நிராகரிக்கக்கூடிய இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அதுல கட்டி தொங்க விடுவாங்க. தொங்க விட்டுட்டு எடுத்தான்னு சொன்னா ஒரு நாள் பூரா ராத்திரி பூரா இருக்கும். அதுக்கு பிறகு எடுத்துட்டு போனாங்கன்னா வெற்றி நிச்சயம். அந்த மரத்துக்கு என்னமோ ஒரு புனிதமான மரம் நினைத்து கொண்டு அந்த மரத்துல கட்டி தொங்க விட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு தொட்டில தொங்க விடுறது, எத்தனையோ கோரிக்கைகளை வச்சு அந்த மரத்துல தொங்க விட்டுக் கொள்வார்கள், அதை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மரத்தை பாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த ஹுனைன் போருக்கு போயிட்டு வர்ற வழியில பாக்குறாங்க. இப்படி சஹாபாக்கெல்லாம் பார்த்த உடனே அது பேசாம கடந்து வந்துட்டாங்க. வந்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரத்தை, வெறும் மரத்தை பாக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த அவங்களுக்கு மட்டும் அந்த வழிபாட்டு மரம் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம இதாக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க மட்டும் ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் மரம் இருக்குது, புனித மரம். அவங்க மட்டும் தங்களுடைய நியத்துகளை, ஹாஜத்துகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி மரத்துக்கு நேர்ச்சை பண்றாங்க. மரத்துல கொண்டு வாழை கட்டி தொங்க விடுறாங்க, தொட்டில தொங்க விடுறாங்க. என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதோ அதெல்லாம் அந்த மரத்துல போய் கேட்கிறாங்க. நமக்கு இல்லாம இருக்க இல்லையா, நம்ம அந்த இடம் காலியாத்தான இருக்குது. அதனால அதை விட இந்த பெரிய மரம், அந்த மரம் இருக்கு, இழந்த மரம், ஒரு மரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு மனசுல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு வர்ற வழியில இன்னொரு மரம் இருக்குது. அதை காட்டி நபிகள் நாயகத்துல சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இதை ஆக்கிட்டாங்க, இந்த மரத்தை நீங்க புனிதமான டிக்ளேர் பண்ணுங்க, நாங்க எங்க கோரிக்கை போக்குவரத்து அந்த மரத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே அப்படி இஜஅல் லனா ஸாத்த அன்வாத்தின் கமாலஹும் ஸாத்து அன்வாத், ஸாத்து அன்வாத்னு மரத்துக்கு பேரு, அவங்களுக்கு இந்த ஸாத்து அன்வாத் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒண்ணு ஆக்கிட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த மக்கள் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியத்துக்கு சொல்றது, அல்லாஹ் தூய்மையானவன். ஹாதா கமா கால கௌமு மூசா, இது மூசா நபி சமுதாயம் சொன்ன மாதிரியே இருக்குது. நீங்க சொல்ற இந்த பேச்சு மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள்? இஜஅல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டார்களே, அது போலதான் உங்களுடைய பேச்சும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, வல்லவி நஸீபி யதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன்,
லதர்கபுன்ன சுன்னத மன் கான கப்லகும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறையை நீங்க அப்படியே பின்பற்றுவீர்கள். அந்த ரூட்ல தான் போய்கிட்டே இருப்பீங்க. அவன் செஞ்சதெல்லாம் சரி பாருங்க, அவன் என்ன செஞ்சான் அதெல்லாம் நான் வாழ்ற காலத்துல நான் இந்த பல தெய்வ நம்பிக்கைலாம் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு இறைவனுக்கு நான் கொண்டுட்டு வர்றேன், என்கிட்ட வந்து மரத்தை ஏற்படுத்தி கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப நீங்கள் முன் சென்றவர்களுடைய வழிமுறையை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல இதை பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மதுல 20892, திருமதியில 2106, இன்னும் பல நூல்கள்ல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்ன நம்ம விளங்குறோம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு எப்படி நம்ம சமுதாயத்துல தர்காவெல்லாம் உண்டானுச்சு? கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. நம்ம சமுதாயத்துல தர்கா, அந்த கொடிமரம், சந்தன கூடுதெல்லாம் வந்திருக்குது. அது ஏன் உண்டானது என்ற வரலாறு நம்ம சட்டத்தை நான் சொல்ல வரல, வரலாறு எப்படி அது என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், இங்க உள்ள முஸ்லிம்கள் யாருமே நம்ம அரபு நாட்டு இறக்குமதி கிடையாது. நாம எல்லாம் வெவ்வேறு மதங்கள்ல தான் இருந்திருக்கோம். நம்ம அப்பன் பாட்டன்மார்கள் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஏகத்துவத்தை விளங்கிலாம் வரல, இஸ்லாத்தையும் எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி விட்டா வந்தாங்க. அப்படிலாம் வரல. எப்படி வந்தாங்கன்னு கேட்டா, தீண்டாமை இல்ல, நல்ல சகோதரத்துவமா இருக்கிறாங்க, அந்த ஒண்ணுக்கு வந்தாங்களே தவிர அடிப்படை கொள்கையில் அவர்களுக்கு தெரியாது. வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நம்ம முப்பாட்டன்மார்கள், நம்ம பாட்டன்மார்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பேருக்கு இஸ்லாத்தை வச்சுக்கிடுவாங்க, மற்ற வழிமுறைகள் பூரா அந்த பழைய வழிமுறைகள்ல போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அப்போ உள்ள அறிஞர்கள் வந்து ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு என்ன செய்ய, நாங்க அபிஷேகம் பண்ணணும், அல்லாவுக்கு அபிஷேகம் பண்ண இயலுமா, அதுக்குதான் நாங்க அங்க போறோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, நம்ம ஆளுக்கு கூடி, அப்படியா அப்ப இந்த அடக்கம் பண்ணி இதுல பண்ணிட்டு போ, பால் அபிஷேகத்துக்கு பதிலா நீ சந்தனத்தை பண்ணிட்டு போ, பொருளை கொஞ்சம் மாத்திக்க, வழங்குதா, அல்லாவுக்கு நான் காணிக்கை கொடுக்கணும்னு கொண்டு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாவுக்கு நாங்க என்ன கொடுக்கணும், அல்லா தேவையில்லாத வேண்டாம், அதெல்லாம் முடியும், இல்ல அங்க கொண்டே கொடுத்துருவோம், ஏற்கனவே இருந்தமா இல்லையா, அங்க கொண்டே கொடுத்துருவோம், அப்படியா இங்க கொடுத்துட்டு போ, இங்க போட்டு காணிக்க. நம்மள மாதிரி ஒரு ஆளை மூத்தாக்கி இறந்து போன பிறகு அவருக்கு ஒரு தர்காவை கட்டி இப்படித்தான் உண்டாக்குனாங்க. இங்க உள்ளவங்க அங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்கேயே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாங்க. வந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் கேட்கலாம். அதே மாதிரி எங்களுக்கு தேர் எங்க, தேர்லாம் இல்லடா, இங்க அல்லாவுக்கு தேரை போய் இருப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். அல்லாவுக்குலாம் தேர் கிடையாதுப்பா, இல்லாட்டி அங்க போயிடுவோம், அப்ப இங்க எடுத்துக்க. அதான் சந்தனக்கூடு. சந்தனக்குடியா வந்துச்சு, அவன் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவங்க ஒவ்வொரு கோரிக்கையா வைக்க வைக்க அவன் கொடி ஏத்துறான். எங்களுக்கு இங்க கொடி, பள்ளிவாசல்ல என் கொடி ஏற்ற மாட்டேங்கிறீங்க, கொடிலாம் இஸ்லாத்துல இல்லப்பா, அங்க ஏத்திடுவோம், அதை ஏத்திக்க, தர்காவில் ஏத்திக்க, பள்ளியில் வேணாம், பள்ளிவாசல்ல செய்ய வேணாம், நீ புதுசா உன்னை உண்டாக்கி இப்படி செஞ்சுட்டு போ. இப்படித்தானே தர்கா உண்டானது. உண்டியல் எங்க தர்கா இங்க வச்சுட்டு போ, உண்டியல் எல்லாம் கேட்டாலும் அப்படித்தான் வந்தது. பிரசாதம் எங்க, பிரசாதம் இல்லப்பா பள்ளிவாசல்ல, கையெழுந்திட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான், பிரசாதம் தரமாட்டாங்க, அப்ப அங்க வாங்கிக்கிட்டா, அங்க வாங்க கூடாது, அப்ப இங்கதான் இங்க தரக்கூடாது. அப்ப என்ன சொல்றேன், இந்த இதுல பண்ணிட்டு போ. அதான் தர்கா மல்லிகைப்பூ சக்கரை கொடுக்குறாங்க இல்லையா, பொருள் மாறிக்கிருச்சு. எல்லாம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, இந்த முன்னோர் சென்றதுல வந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க, நம்ம அப்பம் பாட்ட ஃபாலோ பண்ணுற விளைவுதான் தர்காக்கலாம். இந்த தர்கா, கூடு, கொடிமரம் எல்லாம் எப்படின்னு கேட்டா, நம்மள உள்ளவர்கள் சரியா விளங்கி கொண்டு வந்திருந்தார்களே, ஆனால் கேட்க மாட்டாங்க. வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் வந்துவிட்டு அடிப்படை விஷயம் ஆழமா பதியல் என்ற உடனே மற்ற விஷயத்தெல்லாம் அப்படி. அது மாதிரி 100 மசாலா நடத்தும், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. 100 மசாலான்னு போட்டு ராத்திரில உட்காந்துட்டு ஒரு கச்சேரி மாதிரி நடத்துவாங்க. ஒருத்தர் கேள்வி வில்லுப்பாட்டு மாதிரி ஏறக்குறைய 100 மசாலாங்கிறது ஏறக்குறைய வில்லுப்பாட்டு மாதிரி. அப்ப இவங்க கேட்பாங்க, கோடை காலத்துல வந்து ஃபேன் எல்லாம் கிடையாது, அந்த காலத்துல வீட்டுல உள்ள இருக்க முடியாது, வெளியில வந்து டைம் பாஸ் பண்ணணும், அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு டைம் பாஸ்க்காக கோயில்கள்ல விழாக்கள் வச்சிருப்பாங்க, அங்க போய் ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க போய் கலாகலட்சம் அதெல்லாம் போனோம்னு அதெல்லாம் செய்யக்கூடாதா, ஒரு கோழி வந்துட்டு ஏன்டா மாறுறீங்க, அப்ப இங்கே செஞ்ச பள்ளியாசல வையாத, அதை வைக்க முடியாது, அப்ப ரோட்ல வை, அது 100 மசாலா 100 மசாலா வைக்கிறதா, கலாகலட்சம் எல்லாம் அப்படி வந்ததுதான். அப்ப அது மாதிரி தான் வந்து இறந்து போயிட்டாங்க. என் தாப்பனுக்கு அவன் நாங்க வேற வேற சடங்குகள்லாம் திதி தவசம் எல்லாம் பண்றோம், நாங்க அங்க போய் பண்ணிடுவோம், அது பண்ணக்கூடாதுடா. அப்ப நீங்க பண்ணிட்டா 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 40ஆம் பாத்திக்க அவங்க 3ஆம் நாளைக்கு செய்யறாங்களா, பாத்தியான்னு பேரை வச்சுக்கப்பா இப்படின்னு சொல்லி உண்டாக்கணும். எல்லாமே இந்த ஒரு ப்ரோக்ராம் உள்ளுக்கு நமக்கு இருக்குது. அல்லா பறக்கி போய் என்ன பண்ணிவிட்டான், இந்த மாதிரி பண்ணி வச்சு நம்ம மூசா நபி உம்மத்துக்கு இருந்துச்சு, நபிகள் நாயக சமுதாயத்துக்கு இருந்துச்சு, நமக்கும் இருக்குது. அப்ப அடிப்படையான விஷயத்தை விளங்கி கொள்ளாததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி வந்துகிட்டு இருக்கு.
நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இது தப்பு, இது அவங்க என்ன பண்ணிருக்கு அதை விளக்கி இருக்கணும். நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி கேட்டிருந்தார்களே, ஆனால் அன்னைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள் நல்ல நோக்கம் என்று சொல்லி இஸ்லாத்துல இல்லாத இஸ்லாத்துல உண்டாக்கி கொடுத்துறாங்க. அப்ப இது எப்படி இருக்குன்னு கேட்டா, கல்லுக்கடை இருக்கு, ராமசாமி கல்லுக்கடைன்னு இருக்குது, குடிக்க போனான், குடிக்க கூடாதா, அப்ப இங்க உண்டாக்கி தாட்ட இப்ராஹிம் கல்லுக்கடை வைக்க முடியுமா? அதை குடிக்க கூடாதுங்கிற விளக்கணும். கல்லுக்கடை எங்க குடிச்சானப்ப, இப்ராஹிம் கல்லுக்கடையில் குடிச்சா கல்லுதான், ராமசாமி கல்லுக்கடையில் குடிச்சாலும் கல்லு கல்லுதானே, அது தடை செய்யப்பட்டதா, செய்யக்கூடாது அப்படி சொல்றதுக்கு பதிலா அங்க குடிக்காது இங்க குடிச்சிட்டு போ, நானே வேண்டாம் ஒரு கடையை வச்சு தரேன், இங்க குடி அங்க போய் குடிக்காத. இந்த மாதிரி அவர்கள் வந்து வழி நடத்தி போனதுனாலதான் இன்னைக்கு ஏராளமான இளைஞர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை ஒழிக்கிறதுக்கு தான் நம்முடைய லைஃப் பூரா செலவழிக்க வேண்டி இருக்கிறது. இல்லைன்னா வேற வேற மக்களுக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லலாம். அப்ப இதெல்லாம் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்து தொடர்ந்து நடந்து வரக்கூடிய விஷயங்களாக இதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த பல கடவுள்களை கேட்கக்கூடிய இந்த தன்மை மனிதர்கள்ட்ட அப்படி ஊறி போய் இருக்கிறது. இப்ப நம்ம திருத்திக்கிறது கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவோமா? அப்போ சரி வராது. 50 வருஷம் நம்ம உண்டாயிரும். 50 வருஷம் கலந்து செஞ்சோம்னா பழையபடி இதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும், காலமெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மருமகனை கூப்பிடுறாங்க, இங்க வந்து உயர்த்தப்பட்டிருக்கிற கபரை எல்லாம் இடிச்சிட்டு வான்றாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, இடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. எத்தனை வருஷத்துல? 25 வருஷத்துல வந்துடுறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு 25 வருஷத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. வந்தா மறுபடியும் முளைச்சிருச்சு. அவங்க தான் போய் இடிச்சுட்டு வந்தாங்க. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தரவுப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த கபரை எல்லாம் இடிச்சாங்க, சமாதிகள் பூரா இருக்க கூடாது இடிச்சாங்க. இடிச்ச பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அபுல் ஹய்யாஜ்ங்கிற தளபதியை கூப்பிட்டு, அபு அசுக அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்கு என்னை அனுப்பினார்களோ அந்த வேலைக்கு இப்ப உன்னை அனுப்புறேங்கிறாங்க. பாருங்க, அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு காலத்துல என்ன வேலை செய்ய அனுப்பினார்களோ அந்த வேலைக்கு உன்னை அனுப்புறேன். என்ன வேலை தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா கபரையும் இடிச்சிட்டு வா. அப்ப இடிச்ச கபர் மறையா வந்துச்சு. அதான் அவர் அப்படித்தான் நம்ம புரோகிராம், நம்ம மனுஷனுடைய அமைப்பு அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அதை கவனம் இல்லாம பிரச்சாரத்தை முடுக்கி விடாம அப்படி தொய்வுபடுத்தினீங்க, பழையபடி உண்டாயிரும். ஃப்ரெஷ்ஷா இருந்துகிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கேப் போட்டீங்கன்னு சொன்னா உடனே வந்து ஏறி உட்கார்ந்துருது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயம் 25 வருஷத்துக்கு இடையில அவங்க எதை இடிச்சாங்களோ அதை உண்டாக்கிடுச்சு. மறுபடி இவர் இடிக்கிறது ஆள் அனுப்புறாரு. இதுதான் யதார்த்தம். அப்ப 25 வருஷம் கூட தாக்கு பிடிக்கல, ரொம்ப 200 வருஷம் 300 வருஷம் ஆகிரல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் இடிச்சிட்டு வர்றாரு, அவருடைய ஆட்சி காலத்துல நடக்குது. ஒரு 25 வருஷ கேப் இதுக்கு போதுமா இருக்குன்னு சொன்னா நாம இந்த வேலையை விட்டுறவே கூடாது. தௌஹீத சொல்ற வேலையை, ஓரிரை கொள்கை சொல்ற வேலையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நாம தடுமாறுவோம், நம்ம புள்ள குட்டிகள் தடுமாறும், நம்ம குடும்பம் தடுமாறும், கடைசியில வந்து இன்னும் கஷ்டமான ஒரு நிலையை அடுத்து வர்றவங்களுக்கு உண்டாக்கிடுவோம். அதனால இதுல ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பது மூசா நபியுடைய இந்த சம்பவத்தில் இருந்தும் தெரிகிறது. இது அவங்க சமுதாயத்தில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, மூசா நபியை பற்றி இன்னொரு அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். என்ன விஷயம் கேட்டா, 33வது அத்தியாயத்துல 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவுக்கு தொல்லை தந்தார்களே அவங்கள போல நீங்க ஆயிராதீங்க. நமக்கு சொல்றான் அல்ல, நபிகள் நாயகத்தினுடைய சமுதாயத்தை பார்த்து மூசா நபிக்கு அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க, அந்த மாதிரி உங்க நபிக்கு நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பர்ராஹுல்லாஹு மிம்மா காலு, அவர்கள் சொல்லிய அந்த தவறில் இருந்து அல்லாஹ் அவரை வந்து நீக்கினான், அவரை நிரபராதி என்று அல்லாஹ் வந்து காட்டினான் அப்படின்னு சொல்லி 33வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல வருது. அப்ப மூசா நபி மேல என்னமோ ஒரு பழி சுமத்தி இருக்கிறாங்க, அந்த பழியை நீக்கணும் என்று இந்த வசனம் சொல்கிறது. மூசா நபி மேல ஒரு பழி சுமத்திட்டாங்க, அந்த பழியை நீக்கினதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது என்ன பழி அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஹதீஸ்ல 2 விதமான நிகழ்ச்சிகள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு கேட்டா, அந்த இஸ்ரவேலர்கள், அவங்க அன்னைக்கு உள்ள இஸ்ரவேலர்கள், மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் பொது இடங்கள்ல நிர்வாணமா தான் குளிப்பாங்களாம். பொது இடங்கள்ல நிர்வாணமா போய் ஆத்துல குளத்துல குளிக்கிறது தானே, வீட்டுக்கு வீடு ஷவர் பாத்தா வச்சிருப்பாங்க, அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. ஆத்துல போய் குளிக்கணும், குளத்துல போய் தான் குளிக்கணும். அப்ப ஆறு குளத்துல போய் குளிக்கக்கூடிய நேரத்துல டிரெஸ் எல்லாம் தனியா எப்படி போறது, இது அப்படி கழட்டி வச்சுட்டு உள்ள குளிஞ்சிட்டு இதை உடுத்திட்டு வெளியே வந்துடுறது. இந்த மாதிரியான ஒரு டைப்ல தான் அவர்கள் வந்து குளித்துக் கொண்டிருந்தார்கள். மூசா நபி மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க கூட சேர மாட்டாங்க, எல்லாம் குளிச்சுட்டு போறது உட்கார்ந்து இருந்து தனியா
அந்த அந்த மாதிரி குளிப்பாங்க. அடுத்தவர்கள் தன்னுடைய மறைவிடத்தை பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆண்களா இருந்தா கூட அவங்க வந்து ஆண்களோட சேர்ந்து செய்ய மாட்டாங்க. நிர்வாணமா அவங்க குளிச்சதே கிடையாது. அப்ப இப்படி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து காத்து குளிச்ச உடனே இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஆள் ஏதோ விஷயம் இருக்குது, ஏன் குளிக்க மாட்டேங்கிறார் நம்மளோட சேர்ந்து, நம்மள மாதிரி குளிக்க வேண்டியதானே அப்படின்னு ஓதம் இருக்குட்டாங்க. ஓதம்னா தெரியுதுல, ஓதம்னு சொன்னா அந்த அந்த இது வந்து பெருசா போயிருமா, அதான் ஓதங்கிறது. அப்படி சொல்லிவிட்டாங்க. இவர் வந்து ஏன் குளிக்க மாட்டேங்கிறாரு, ஹதீஸ் எப்படி இருக்கு நான் சொல்லல, நபிகள் நாயகம் அப்படி சொல்றாங்க. புகாரியில 3152, 3407, 278, 3404 இதுல இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஊர்வலம் பரவி போச்சு. இந்த ஆள்கிட்ட ஏதோ கோளாறு இருக்கு விஷயத்துல, அதுக்கு தான் அவர் வந்து ரகசியமா குளிக்கிறாரு, எல்லாருக்கும் முன்னாடி அவர் நிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து அல்லாஹ் நீக்கிறதுக்காக என்ன பண்றானா, அவர் ஒரு மெல்லிசான கல் இருக்கும், பூனை கல்லுமாங்க. அந்த கல்லு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். கல்லு வந்து நம்ம வீட்டுல கல் இருக்கு இந்த மாதிரி இருக்காது, அரபு நாட்டுல சாதாரணமா அது கிடைக்கும், ஊதுனால பறக்கும். கல்லு கல்லா தான் இருக்கு, ஆனா அது முடியலாம் வச்சுன்னா பிடிச்சி இழுக்கும். எங்க ஊர் பகுதியெல்லாம் கூட அந்த மாதிரி கல்லு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு கல்லுக்கு மேல துணியெல்லாம் வச்சுவிட்டு இவர் போய் குளிக்கிறார் யாரும் இல்லாத நேரத்துல. அப்ப அந்த கல்லு உருண்டு துணியோட கொண்டு ஓடு. இவர் அப்ப வேற என்ன சீரோடு விலகாம ஆத்திலிருந்து குளத்திலிருந்து மேல ஏறி ஓடி வர்றாரு. அப்ப எல்லாரும் பார்த்துட்டாங்களாம், அவருக்கு அந்த கோளாறு இல்ல, அவர் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சாங்கிற மாதிரி ஒரு சம்பவம் புகாரியில நான் சொன்ன இடத்துல இருக்குது. அப்ப மூசா நபியின் மீது சொன்ன படி இதுதான் என்று இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குறது. 3152, 3407, 278, 3404 இதெல்லாம் புகாரியில பாக்குறோம். ஆனா ஹாக்கிம்ங்கிற நூல்ல வேற விதமாக இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்ன சம்பவம் கேட்டா, மூசா நபி அவங்களும் ஹாரூனும் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. போன இடத்துல ஹாரூன் நபி அங்க இறந்துடுறாரு. ஹாரூன் நபி மலையிலே மோட்ட போயிடுறாரு. மூசா நபி மட்டும் திரும்பி வர்றாரு. எங்கயா ஹாரூன், எங்கயா இறந்துட்டாரு, நீ தான் கொண்டு விட்ட. உடனே கொலை பழிக்கு போட்டாங்க, நீ தான் அவரை கொண்டு விட்ட. ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றீங்கல்ல, போட்டினால என்ன பண்ற நீ, அவர் உனக்கு போட்டியா வந்துடக்கூடாதுக்காக வேண்டி அவர் கதையை முடிச்சு விட்ட நீ அப்படின்ற மாதிரி இப்ப பிளேட்டை மாத்தி விட்டாங்க. இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த ஆளுக்கு மூசா நபி ஹாரூன் இறந்துட்டாங்கன்ற உடனே பழிய மூசா நபி மேலே போட்டாங்க. உடனே கொலையாளின்னு பழி சுமத்தின உடனே அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, வானவர்களை அனுப்பி அந்த பாடியை தூக்கிட்டு வர சொல்லி அவர் இயற்கையா மரணம் அடைஞ்சதை ப்ரூவ் பண்ணி காட்டினா வானவர்கள் மூலமா. அவங்க மீது போடப்பட்ட அந்த பழி வந்து துடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹாக்கிம்ல வந்து 2வது வால்யூம்ல 633வது பக்கத்துல இதை நீங்க பார்க்கலாம். ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இது. இதுல இந்த ரெண்டு விஷயத்துல இந்த ஆயத்துல 33-69 இருக்குல்ல, இந்த இதுல சொல்லப்பட்டது எதை குறிக்கும், இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவுக்கு தொல்லை தந்தவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபபர்ராஹுல்லாஹு மிம்மா காலு, அவர்கள் கூறியதில் இருந்து அல்லாஹ் அவரை நீக்கினான், அவர்கள் கூறிய குற்றத்தில் இருந்து அல்லாஹ் அவரை நீக்கினான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் கூறிய குற்றம் என்பது அவருடைய உடல் அமைப்பில் சொன்ன அந்த குற்றமா, அல்லது அவருடைய கேரக்டர் மீது கொலையாளின்னு சொன்னாங்களே அந்த குற்றமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது புகாரியில வர்ற அந்த சம்பவத்தை விட ஹாக்கிம்ல வர்ற சம்பவம் தான் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கிறது. இந்த விஷயத்தில் ரெண்டு ஹதீஸ்ல வந்தா கூட, ஏன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படுற ஒரு குறை எல்லாம் அது ஒரு குறை கிடையாது. எத்தனை நபிமா இதுல நீக்க வேண்டிய தேவையில்லை. இதனால அவருடைய கேரக்டருக்கு என்ன, ஒரு இறை தூதரா இருந்தா ஒரு ஓதம் இருந்தா தப்பா, அது ஒரு நோய் தானங்க. இறை தூதரா இருப்பாரு கை இல்லாம இருக்கு, இறை தூதரா இருப்பாரு கால் இல்லாம இருக்கு, இறை தூதரா இருப்பாரு ஒரு கண்ணு டேமேஜா போய் கூட இருக்கும். இறை தூதரா இருப்பதற்கும் அந்த உடல் குறை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம், இது எதுக்கு நீக்கணும், இது ஒரு பழியா, இது வந்து நீக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர் நிர்வாணமா ஓட்டுறாங்கிறது வந்து அது ஏற்புடையதா இல்ல. அது பழி என்பது வந்து திருத்திட்டாரு, கொலை செஞ்சிட்டாரு, அவருடைய நம்பகத்தன்மையில வர்ற பாயிண்ட். கொலை செஞ்சிட்டாருன்னு சொன்னா இறை தூதருங்கிறதுல நம்பிக்கை இழந்து போயிடுவோம். அவருக்கு வந்து ஒரு கண்ணு தெரியலன்னா அதுக்கு இறை தூதரை பாதிக்குமா, பேசத்தான் தெரியாது அவருக்கு, முடிச்சிருக்குன்னு சொல்றாரு அவரை. அவர் வந்து ஒழுங்கா தெளிவா பேச தெரியாது, அப்ப பேச தெரியாம இருந்து தூதரதான இருந்தாரு. அப்ப இறை தூதர் என்பவர் வந்து அவர் உடல்ல எந்த குறையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சர்த்து கிடையாது. அதை வந்து 1000 பேர் விமர்சிச்சாலும் அதை ஒரு மெனக்கெட்டுக்கிட்டு எல்லாம் நீக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. உடல் குறை இருந்தா இருந்துட்டு போகுது,
நான் கேட்கிறேன், ஒருத்தர் மீது அப்படி பழி சுமத்தினா அவுத்து போட்டு காட்ட செய்வானல்ல. ஒரு ஆள் மேல இந்த மாதிரி அவருக்கு ஓதம் இருக்குன்னு சொன்ன உடனே அது பழியை நீக்கிறதுக்காக நிர்வாணமா ஓட விட்டு ஒரு நபியுடைய கண்ணியத்தை எல்லாம் குறைக்குவானா? அது அல்லாஹ்வுடைய வேலை இல்லை. சொன்னா சொல்லிட்டு போற அப்படின்னு போயிடுவாங்க. எதை நீக்கணும்? நபிக்கு நபி திருடிட்டாருன்னா நீக்கணும், நபி கொலை செஞ்சிட்டாருன்னா நீக்கி ஆகணும். அல்லாஹ் வந்து பரிசுத்தப்படுத்தி காட்டணும். நபி பொம்பளையை கைப்பிடிச்சிட்டாருன்னு சொன்னா நபி பிடிக்க கூடாது. இறை தூதரா இருக்கிறவர் வந்து கேரக்டர் சுத்தமா இருக்கணுமே தவிர உடல் அமைப்பு சுத்தமா இருக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. அவர் கருப்பா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், ஊனமுற்றவரா இருக்கலாம். அப்படி அய்யூப் நபி எவ்வளவு காலம் பெரிய நோயில பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நோயாளியா இருந்து இறை தூதரா இருக்கல அவரு, அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால இந்த கொலை பழி சுமத்தினாங்க என்பதற்குல அதுதான் தொல்லை. உடல் ரீதியாக சொல்ற பழிகள் எல்லாம் அவருக்கு தொல்லை கிடையாது. அதனால இன்னும் சொல்லுவோம்னா பர்ரா என்ற வார்த்தை வருது. பர்ராஹுல்லாஹு மிம்மா கால், அவர்கள் சொன்னதிலிருந்து அல்லாஹ் அவரை நீக்கினான் அப்படின்னு சொல்வதற்கு இது வந்து பழிகளை குற்றங்களை நீக்குவதற்கு தான் சொல்லப்படும். உடல்ல உள்ள உபாதைகள் இல்லைன்னு காட்டுவதற்கு சொல்ற வார்த்தை இல்லை. அதனால மூசா நபி அவர்கள் போய் நிர்வாணமாக குளித்தார்கள் என்பதும் ரெண்டு சம்பவம் வருது. ரெண்டுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். ஹாக்கிம்ல வந்திருந்தா கூட புகாரில உள்ளது எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமான சம்பவமா இருக்கிறதோ அதே அளவுக்கு நம்பகமான அறிவிப்பாளர்களை கொண்டுதான் ஹாக்கிம்ல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ரெண்டு சம்பவத்துல அதிகமான ஏற்பதற்கு தகுதியா உள்ளது ஹாக்கிம்ல உள்ள சம்பவம் தான். என்ன அதான் கரெக்டா இருக்குது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை பங்கு வச்சு கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கனிமத்து பொருள்களை, போர்ல வெற்றி பெற்ற பொருள்களை பங்கு வச்சு கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா தேவைகளை பார்த்து கொடுப்பாங்க, ஆள் பார்த்து கொடுக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு 10 பிள்ளை, ஒருத்தருக்கு 2 பிள்ளை. 10 பிள்ளை உள்ளவங்களுக்கு கூட கொடுப்பாங்க, 2 பிள்ளை உள்ள ஆளு குறைய கொடுப்பாங்க. 2 பேரும் ஒரே வேலை செஞ்சோம், அவருக்கு என்ன கூட எனக்கு என்ன குறைய என்று சொல்லி நபிகள் நாயகத்திலேயே இது அநியாயமான பங்குன்னு ஒரு ஆள் சொல்லிவிட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்யட்டும், இதை விட அதிகமாக அவர் தொல்லைப்படுத்தப்பட்டார்னு சொல்றாங்க. ரஹிமல்லாஹு மூசா, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், லக்கத் ஊதிய அக்ஸர மின் ஹாதா, இதை விட அதிகமா அவர் வந்து தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப தொல்லைட என்ன விஷயம்? இது கேரக்டர்ல சொன்ன பழி. நபிகள் நாயகத்தினுடைய நேர்மைக்கும் நீதிக்கும் எதிராக பழி சுமத்தப்படுது. அப்பதான் இந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப நேர்மை, நீதி, ஒழுக்கம், பண்பாடு இந்த விஷயங்களில் சொல்ற பழி இருக்கு பாருங்க, அதுதான் நபிமார்கள் மீது வரக்கூடாதே தவிர அவருடைய உடல் அமைப்புகள்ல வர்ற குறைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு கிடையாது. நபினா உலக ஆணழகன் போட்டிக்கு அனுப்புற மாதிரி எல்லாம் அனுப்புவான், அப்படிலாம் சர்த்து கிடையாது. இறை தூதர் அனுப்புற ஆளை வந்து ஒரு ஆண் அழகன் என்று சொல்வதற்கு என்ன தகுதி வேணுமோ அதெல்லாம் கொடுத்தால அனுப்புவான், அப்படிலாம் கிடையாது. அதனால வந்து எல்லா பகுதிக்கும் நபி அனுப்பி இருக்கிறான். ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பின நபி ஆப்பிரிக்கா மாதிரி தான் இருப்பாரு. ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பின நபி வந்து அமெரிக்காவில் ஐரோப்பியன் மாதிரி அனுப்பி வைப்பாங்க, அவர்களும் ஆப்பிரிக்காக்காரர் மாதிரி தான் அவர் இருந்திருப்பாரு. அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து இந்த தோற்றங்கள் பர்சனாலிட்டியை வச்சுலாம் இறை தூதர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனால் என்ன இருக்கு, கண்டிப்பா கேரக்டர் சுத்தமா இருக்கும். இறை தூதரா நியமிக்கப்படுறவர் வந்து போய் சொல்ல மாட்டாரு, திருட மாட்டாரு, ஏமாத்த மாட்டாரு, கொலை செய்ய மாட்டாரு, கொள்ளையடிக்க மாட்டாரு, விபச்சாரம் பண்ண மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு. இது மாதிரியான கேரக்டர் சுத்தமா இருக்கணுமே தவிர உடல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும் என்பது இறை தூதருக்கான தகுதி இல்லை. அதனால இந்த ரெண்டு சம்பவம் இதை தொடர்ந்து வர்றதுல ஹாக்கிமுடைய சம்பவம் தான் நம்ம ஆய்வு செஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. நபிமார்கள் மீது சொன்ன பழியை நீக்கிறது இதான். கொலை பழியை அல்லாஹ் நீக்கி வச்சு கொலை பழியை சுமத்தினாங்க. ரசூலுல்லாஹ் மேல அநியாயம் பண்ணதாக பழி சுமத்தினாங்க, பங்கீடு சரியில்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு